ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பரான ட்ராமா தான் பார்க்க போறோம். ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. அதே மாரி ஹைப்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எனக்காக அந்த ஆப்ஷனே தட்டிட்டு வாங்க. நீங்க ஹைப் பண்ணாதான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவா இருக்கும். வாங்க இன்னைக்கு இந்த ட்ராமாவோட ஓப்பனிங் சீன்ல என்ன நடக்குதுன்றத பார்க்கலாம். இப்ப கதையோட ஓப்பனிங்லயே நம்ம ஹீரோயின தான் காட்டுறாங்க. அவள பார்த்தீங்கன்னா பைக் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கா. அவள பத்தின இன்ட்ரோ குடுத்துட்டு இருக்கா. எனக்கு 24 வயசு ஆகுது. என்னோட பேரு ஷீஷி. என்னோட ஃபியான்சி எனக்கு துரோகம் பண்ணிட்டு என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூடவே ஒண்ணா இருந்துட்டான். அதனால நான் அவன பிரேக்கப் பண்ணிட்டேன். ஆனா என் வீட்ல உள்ளவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து என்ன விட 8 வயசு பெரியவனுக்கு கட்டி வச்சுட்டாங்க. அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு வரதுக்குள்ள போதும்னு ஆயிடுச்சு. ஆனா என்ன பண்றது? கல்யாணம் முடிஞ்சு போச்சேன்னு இவ கல்யாணம் நடக்கிற இடத்துல இருந்து ஓடி வந்துடுறா. இப்ப நைட்டு இவள பாத்தீங்கன்னா அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா சரக்கு அடிச்சுட்டு கிளப்ல ஹான்னு கத்திட்டு இருக்க. அவளோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, இப்ப எதுக்கு இந்த அலப்பற? அதான் அந்த மாப்பிள்ளைய உனக்கு கட்டி வச்சுட்டாங்களே! உன் விருப்பம் இருந்தாலும் இல்லாட்டி நீ அவனோட பொண்டாட்டி தான்னு சொல்ல. அவன் யாருன்னே எனக்கு தெரியாது. தள்ளி போடி. நான் என் வாழ்க்கைய என்ஜாய் பண்ணுனேன். இவ்ளோ பார்த்தீங்கன்னா நெறைய பசங்கள ஆர்டர் பண்ண, அந்த இடத்துல நெறைய பசங்க வந்து நிக்கிறாங்க. இப்ப அவன் நெறைய சரக்கு அடிச்சுட்டு அதுல ஒரு பையன சூஸ் பண்ணலான்னு பாக்க, அது அவளுக்கு எந்த பையனையுமே பிடிக்கல. இப்ப அவள பார்த்தீங்கன்னா யார சூஸ் பண்றதுன்னு தெரியலையேன்னு இவ குழம்பி போய் முழிச்சுட்டு இருக்க. அந்த இடத்துல ஒரு பையன பார்க்குறான். இந்த பையன் தான் நம்ம கதையோட ஹீரோ. இப்ப அவன பார்த்த உடனே எனக்கு இந்த பையன தான் புடிச்சிருக்குன்னு சொல்லி இவ ஹீரோ கிட்ட போயிட்டு எவ்வளவு பணம் வேணாலும் வாங்கி இன்னைக்கு நீ எனக்கு சொன்ன அப்படின்னு சொல்லி அவனை புடிச்சு கிஸ் பண்ண அவனும் இதுதான் சாக்குன்னு இவளை கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒன்னா ஸ்டே பண்ணிடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவ்வளவு பாத்தீங்கன்னா தூக்கத்துல ஹீரோவை புடிச்சு அங்க எங்க நம்பிக்கிட்டு இருக்க. அமைக்கி முடிச்சிட்டேன்னா கொஞ்சம் கையை இடனே இவ சொல்ல இவ டக்குன்னு எந்திரிச்சிடறா. யார் யா நீ அப்படின்னு. இப்ப அவன பாத்தீங்கன்னா ஏத்து நைட்டு நீ பார்த்து வச்ச வேலையை பாருன்னு அவனோட உடம்ப காட்ட அதான் ஹீரோவோட உடம்பு ஃபுல்லா ஒரே காயமா இருக்கு. அத பார்த்த உடனே இவ்வளவு பாத்தீங்கன்னா என்ன ஒரு காரியம் பண்ணிட்டேன். ச்சே இதுக்குதான் சரக்கு அடிக்க கூடாதுன்றது. போதையில என்ன பண்றேனே தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு. இப்ப அவள பாத்தீங்கன்னா ஒழுங்கா தள்ளிப்போ அப்படின்னு ஹீரோவை அடிக்கிற மாதிரி வர அடிக்க வேண்டிய கைய அடிக்கலாமா? இப்படிலாம் நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்ல. சும்மா கவிதை பேசிட்டு இருக்காத தள்ளி போயா நீ இவ சொல்ல. என்ன பாத்தீங்கன்னா ஏன் பொண்டாட்டி இப்படி பேசுறேன்னு சொல்ல. யார் பொண்டாட்டி? நான் ஒண்ணும் உனக்கு பொண்டாட்டி கிடையாது. எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. என் புருஷன் பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பான், அழகா இருப்பான். அது மட்டும் இல்லாம அவன் இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் வேற லெவல். ஒழுங்கா தள்ளிப்போ அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இவ சொன்னதை கேட்டவன ஹீரோ பாத்தீங்கன்னா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அப்படின்னா காம்பன்சேஷன் நான் தரேன். என்ன என்னோட கார்டுன்னு சொல்லி ஹீரோனோட கார்டை தூக்கிட்டு போக, டேய் உன்னை கூட்டு வந்தது நானு. நான் தானடா வழக்கப்படி காசு குடுக்கணும். உன்னை யார்றா குடுக்க சொன்னதுன்னு இவ கத்திட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்கா. ஹீரோ கூட ஒண்ணா இருந்ததுனால இவளுக்கு லைட்டா வயிறு வலி ஏற்பட்டிருக்கும். அதை செக் பண்றதுக்காக தான் வந்திருக்கா. இப்ப அவள பாத்தீங்கன்னா, "ஏண்டி நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே இன்னொரு பையன் கூட ஒண்ணா இருந்துட்டேன்னு என் புருஷனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகுறது? என் வாழ்க்கையே அவ்வளவுதான். நீ அதே என்ன தடுத்திருக்க கூடாதுன்னு" அவளோட ஃப்ரெண்ட் திட்டிட்டு இருக்க. "சாரிடி நான் கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன்னு" அவ சொல்றா. இந்த விஷயம் மட்டும் என் சித்திக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் அப்படின்னு இவ ஃபோன் பேசி முடிச்சுட்டு டாக்டர பாத்துட்டு வெளியே வர, அந்த இடத்துல இவளோட எக்ஸ் பாத்தீங்கன்னா, அவ ஃப்ரெண்டு கூட வந்துட்டு இருக்கான். அது தெரியாம ஹீரோயின் அந்த பொண்ண எச்சிரா. இவங்கள பாத்தீங்கன்னா, "இங்க என்ன மேடம் பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஹாஸ்பிட்டல்ல யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அது இதுக்காக நீ கேட்கிற? நீங்க 2 பேருக்கும் கேள்வி கேட்கறதுக்கு தகுதியே இல்லாதவங்கன்னு" ஹீரோயின் அவள புடிச்சு திட்டிட்டு போக பாக்க, இவள பாத்தீங்கன்னா, "இவ எதுக்காக கைனகாலஜிஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்திருக்கா? ஒண்ணும் புரியலன்னு" ஹீரோயினோட ரிப்போர்ட்ட புடுங்கி பாக்கலான்னு பாக்க, "ஒழுங்கா குடுத்துரு. அத புடுங்குனா அவ்வளவுதானே" ஹீரோயின் சண்டை போட்டுட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோவ தான் காட்டுறாங்க. இவ ஹீரோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, "பாஸ் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. உங்களோட பொண்டாட்டிய இன்னும் நீங்க பார்க்க கூட இல்ல. அவங்க கூட ஃபர்ஸ்ட் நைட் கூட நடக்கல. அப்படி இருக்கிறப்ப நேத்து நைட் வேற சம்பவம் பண்ணிட்டீங்க. இந்த விஷயம் உங்க பொண்டாட்டிக்கு தெரிஞ்சா என்ன ஆகுறதுன்னு சொல்ல, ஹீரோவன மொறச்சு பார்த்துட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு ஹீரோயின் இவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்க. இந்த சைடு சவுண்ட் கேட்ட உடனே அத பார்த்த உடனே ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். இப்ப இந்த சைடு ஹீரோயினோட ரிப்போர்ட் கீழ விழ, அதை எடுக்கலான்னு இவ போகும்போது ஹீரோ அந்த ரிப்போர்ட்ட மிதிச்சு பார்த்துடுறான். அந்த ரிப்போர்ட்ட பார்த்த உடனே ஹீரோக்கு புரிஞ்சுது. இவ டாக்டர பார்க்க வந்திருக்கிறதுக்கு காரணமே ஹீரோ தான் அப்படின்றது. இப்ப இவள பாத்தீங்கன்னா, "இங்க என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி ஹீரோவ பார்த்து கேள்வி கேட்டுட்டு இருக்க. இவ இப்படி கேட்கிறத பார்த்த உடனே இவளோட எக்ஸ பாத்தீங்கன்னா, "ஏய் ஷீஷி யார் இவன்? எதுக்காக இவன் கூட பேசிட்டு இருக்க?" அப்படின்னு அவ லைட்டா பொறாமைப்பட்டுட்டு கேட்க, "இவர் என்னோட பாய் ஃப்ரெண்டு. உன்னை விட ரொம்ப பெரிய பணக்காரர். ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாம சிக்ஸ் பேக்லாம் வச்சிருக்காருன்னு" ஹீரோவ பத்தி பெருமையா பேசிட்டு இருக்க. "இவ்ளோ சீக்கிரம் நீ புது பாய் ஃப்ரெண்ட் தேடிக்கிட்டியான்னு" அவ கேட்டுட்டு இருக்க. இவன பாத்தீங்கன்னா, "எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன விட்டுட்டு அவன் கூட போவேன்னு" இவன் பொறாமையில பேச, "பக்கத்துல உன்னோட புது கேர்ள் ஃப்ரெண்ட் நிக்கிறா. அவள வச்சுட்டு இப்படி கேட்க உனக்கு வெட்கமா இல்ல?" அப்படின்னு ஹீரோயின் அவன புடிச்சு திட்டிட்டு ஹீரோவ கூட்டிட்டு வந்துடுறா. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றனா, "நீ எனக்காக ஹெல்ப் பண்ணிருக்க. ரொம்ப தேங்க்யூ. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு உன் அசிஸ்டன்ட் சொன்னா, இங்க பாரு நம்ம 2 பேருக்கும் நடுவுல நடந்த விஷயம் யாருக்கு தெரியாது. என் புருஷனுக்கு தெரியாம நான் பாத்துக்கிறேன். உன் பொண்டாட்டிக்கு தெரியாம நீ பாத்துக்க.
2 பேரும் சீக்கிரட்டா வச்சுக்கலாம். ஓகேவா வாத்துன்னு சொல்லிட்டு போக, யார பத்தி இவ வாத்துன்னு சொல்றா? உண்மையாவே இவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு ஹீரோ குழம்பி போய் முழிச்சிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ அந்த ஹாஸ்பிட்டல்ல விட்டு வெளிய போகலான்னு வந்து கார்ல உட்கார்ந்துட்டு இருக்க, அவனோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, "பாஸ் இது உங்க மாமியார் வீட்டோட இன்விடேஷன். உங்க பொண்டாட்டிய போய் கூட்டிட்டு வந்து அவங்க கூட ஃபீலிங்ஸ வளர்த்துக்கணும்னு உங்க பாட்டி ஆசைப்படுறாங்க. அவங்க தான் இந்த விஷயத்த பத்தி சொல்ல சொன்னாங்கன்னு" சொல்ல, இவன் இப்படி சொன்னதை கேட்ட உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, "பொண்டாட்டியா? கல்யாணத்துக்கு முன்னாடி முகத்தையே பார்க்கல. எப்படி இத சமாளிக்க போறேன்னு தெரியலையே" அப்படின்ற மாரி முழிச்சிட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவளோட வீட்டுக்கு தான் கிளம்பி வரா. இப்ப ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்தனா, அவளோட அப்பா பாத்தீங்கன்னா, கல்யாணத்தன்னைக்கு ஓடி போனவ இப்பதான் வீட்டுக்கு வர அப்படின்னு அவரை யோசிச்சுட்டு இவகிட்ட பேசலான்னு வர, என்ன ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்க பாத்தீங்க. காசு இல்லாம நான் என்ன பண்ணுவேன்? வேற வழி இல்லாம தான் இந்த வீட்டுக்கு வந்தேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவளோட சித்தி வந்து, "வாமா வந்து சாப்பிடு. சீக்கிரமே உன்னை கூட்டு போறதுக்காக மாப்பிள்ளை வந்துருவாருன்னு" சொல்லிட்டு இருக்க. "நான் சோறு இல்லாம தான் இங்க வந்தேன் நினைக்கிறீங்களா? உங்க வேலையை பார்த்துட்டு போங்கன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. "உன் ஆன்ட்டி கிட்ட இப்படிதான் பேசுவியா? பார்த்து ஒழுங்கா பேசு. நீ கியூ குடும்பத்தோட மருமகன்றத மறந்து போயிடாத. ஒழுங்கா அந்த குடும்பத்துக்கு நல்ல மருமகள நடந்துக்குன்னு" சொல்லிட்டு இருக்க. இவரு இப்படி பேசிட்டு இருக்கும்போது, இந்த சைடு வீட்டுக்கு வெளியே ஹீரோ தான் வரான். ஆக்சுவலா அவளோட புருஷன் வேற யாரும் கிடையாது, ஹீரோ தான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவனோட பொண்டாட்டிய கூட்டு போலான்னு வந்துட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா கூட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கா. "நீங்க படத்துக்காக என்ன கட்டாய கல்யாணம் பண்ணி வச்சு விக்க பாக்குறீங்களா? நீங்களா மனுஷங்களே கிடையாது. உங்கள பார்த்தாலே எரிச்சலா இருக்குன்னு" இவ திட்டிட்டு இந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டு இருக்க. பார்த்தா வெளியில ஹீரோ தான் நிக்கிறான். அவன பார்த்த உடனே இவ ஷாக் ஆயிட்டு, "இங்க என்ன பண்ற தனியாவான்னு" சொல்லி ஹீரோவ தனியா கூட்டு வந்துடுறான். "ஏண்டா உன் கூட தெரியாத்தனமா ஒன் டைம் ஒன்னா ஸ்டே பண்ணிட்டேன். அதுக்காக என்ன ஃபாலோ பண்ணி என் வீட்டுக்கே வந்துட்டியான்னு" கேட்க, "இது உன்னோட வீடான்னு" கேட்கிறான். "ஆமா பின்ன என்ன உன்னோட வீடா? என் வீட்ல உள்ளவங்க யாராவது பார்த்தா என்ன ஆகுறது? முக்கியமா என் புருஷனுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான்" அப்படின்னு சொல்லி இவள பாத்தீங்கன்னா நெறைய பணத்த எடுத்துட்டு, "இந்தா இந்த பணத்த வச்சுக்க. இதுக்கு மேல என்ன தொல்ல பண்ணாத. என்னால உன் தொல்லைய தாங்க முடியல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அத பார்த்த உடனே ஹீரோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, "மேடம் நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. சார் யாருன்னு தெரியுமா?" அப்படின்னு ஹீரோட அசிஸ்டன்ட் பேசலான்னு வர, இந்த சைடு இவளுக்கு ஒரு முக்கியமான ஃபோன் கால் வருது. என்ன ஃபோன் கால்னு பாத்தீங்கன்னா, இவ வேலைக்காக அப்ளை பண்ணியிருப்பா ஷாங்காய் கம்பெனில. அந்த கம்பெனில இருந்து தான் கூப்பிடுறாங்க. இப்ப இவங்கள பாத்தீங்கன்னா, "மேடம் உங்கள இன்டர்வியூக்காக கூப்பிட்டுருக்கோம் வந்துருங்கன்னு" சொல்ல, ரொம்ப சந்தோஷம். மறக்காம வந்துடுறேனே. இவள பாத்தீங்கன்னா போகும்போது ஹீரோ கிட்ட பணத்த தூக்கி போட்டு, "மறக்காம வச்சுக்க வாத்து. இதுக்கப்புறம் என்ன தொல்ல பண்ணாத" அப்படின்னு சொல்லிட்டு போக, அத பார்த்த உடனே ஹீரோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, "பாஸ் அந்த பொண்ணு உங்கள வாத்து வாத்துன்னு சொல்லிட்டு போகுது. எவ்வளவு தைரியம் பாருங்களேன். இவளுக்கு என்னதான் வேணும்? இது பொண்ணு யார் பாஸ்?" அப்படின்னு சொல்லி கேட்க, "யாரா? நான் கல்யாணம் பண்ண என்னோட புது பொண்டாட்டி. யாருன்னு இன்னுமா உனக்கு தெரியல? நான் கல்யாணம் பண்ண என்னோட புது பொண்டாட்டி ஷீஷின்னு" சொல்ல, அத பார்த்தா அவனோட அசிஸ்டன்ட் ஷாக் ஆகிறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா இன்டர்வியூக்கு தான் வந்திருக்கா. இப்ப இந்த இன்டர்வியூல வந்த எல்லாரும் அவங்களோட திறமைய பத்தி சொல்லிட்டு இருக்க. அதுல வந்த 3 பசங்கள பாத்தீங்கன்னா, "நாங்க மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல வேற லெவல் பண்ணுவோம். அதுதான் எங்களுக்குள்ள திறமை. அது மட்டும் இல்லாம ரொம்ப செக்ஸியா டான்ஸ் கூட ஆடுவோம்னு" இவனுங்க ஒரு மாதிரி ஆடி காமிச்சிட்டு இருக்க. அத பார்த்த உடனே ஹீரோயின் சிரிச்சிட்டு இருக்கா. இப்ப இவன பாத்தீங்கன்னா, "என்ன சிரிச்சிட்டு இருக்கா? எல்லாரும் அவங்க திறமைய காட்டுறதுக்காக தானே இன்டர்வியூ வருவாங்க. அதுக்காக தான் நாங்களும் வந்தோம்ன்னு" சொல்லிட்டு இவனுங்க போய் ஓரமா நின்னுட்டு இருக்க. அடுத்து நம்ம ஹீரோயின் தான் வரா. இப்ப இவள பாத்தீங்கன்னா, "என்னோட பேரு ஷிஷி. நான் இது இது படிச்சிருக்கேன்னு" சொல்லி அவளோட சர்டிபிகேட்ட குடுக்க, பார்த்தா அவ படிச்ச காலேஜ் எல்லாமே அந்த ஊர்ல உள்ள நம்பர் 1 காலேஜ். அத பார்த்த உடனே, "நீங்க ஸ்ரீ குடும்பத்தோட வாரிசா? அவ்ளோ பெரிய கம்பெனி உங்களோட தான். அத விட்டுட்டு ஷாங்காய் மாரி ஒரு சின்ன கம்பெனிக்கு எதுக்காக வந்தீங்க? ஒருவேளை இங்க ஸ்பை வேல பார்க்கறதுக்காக வந்தீங்களா?" அப்படின்னு சொல்லி ஹிரன பார்த்து கேள்வி கேட்டுட்டு இருக்க. இந்த சைடு கம்பெனிக்கு வெளியே நம்ம ஹீரோ தான் இருக்கான். என்னதான் அவனோட கம்பெனி தான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "என்ன ஒரே சவுண்டா இருக்குன்னு" சொல்ல, "இன்டர்வியூ நடக்குது" அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்க. இவனும் இன்டர்வியூ நடக்கிற இடத்த பார்க்கலான்னு வந்துட்டு இருக்கான். அங்க வந்து பார்த்தா நம்ம மேல பாத்தீங்கன்னா, "உங்க எல்லாருக்கும் நான் ஸ்ரீ குடும்பத்தோட வாரிசா தான் தெரியிறேன். ஆனா என் வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமானது தெரியுமா? எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் எங்க அப்பா 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஒருவேளை சோறு கூட எனக்கு போடுறதுக்கு ஆள் இல்ல. காசுக்காக கிளப்ல போய் நான் டிஜே வேல பார்த்துட்டு இருக்கேன்னு" இவ புலம்பிட்டு இருக்க. அப்படியே ஃபிளாஷ்பேக்ல இவ என்ன வேலை பார்க்கறான்றத ஹீரோ யோசிச்சு பார்க்கறான். அந்த கிளப்புக்கு வந்து, "இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் நான் தான் பே பண்ண போறேன். ஜாலியா என்ஜாய் பண்ணுங்கன்னு" அவங்க அப்பாவோட காச கண்டமேனிக்கு செலவு பண்ணிட்டு இருப்பா. அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோ சிரிச்சுட்டு இருக்க. இவ சொல்ற கதையில அங்க உள்ள எல்லாரும் நம்பி அழவே ஆரம்பிச்சுடுறாங்க. பாவம் இவ்வளவு சின்ன வயசுல உனக்கு இவ்ளோ கஷ்டமான்னு அங்க உள்ள எல்லாரும் அழுதுட்டு இருக்க. "ஆனா என் கதைய பார்த்து நீங்க கவலைப்படாதீங்க. என்னால நல்லபடியா வேலை பார்க்க முடியும். எனக்கு ஒரு வாய்ப்பு குடுத்து பாருங்கன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. அங்க உள்ள ஹச்ஆர பாத்தீங்கன்னா, "உங்க கதைய கேட்டா யாருக்கு தான் உங்களுக்கு வேலை குடுக்கணும்னு தோணாது. கண்டிப்பா உங்களுக்கு வேலை தரேன்னு" சொல்லிட்டு இருக்க. அது எல்லாத்தையும் பார்த்து ஹீரோ கை தட்டிட்டு உள்ள வரான். "இந்த மாரி ஒரு கதைய நான் பார்த்ததே இல்ல. என்ன ஒரு இன்ஸ்பிரேஷன்" அப்படின்னு சொல்லிட்டு இவன் உள்ள வந்துட்டு இருக்க. அவன பார்த்த உடனே இவ ரொம்ப பயந்து போயிடுறா. இப்ப ஹீரோவ பார்த்த உடனே அங்க ஹெச்ஆர் பாத்தீங்கன்னா, "சார் உங்களுக்கு அசிஸ்டன்ட் வேணும்னு கேட்டிருந்தீங்கல்ல, இவங்க தான் இந்த பொசிஷன்ஸ்க்கு செலக்ட் ஆயிருக்காங்கன்னு" சொல்ல, ஹீரோ அவளோட ரெஸ்யூம வாங்கி பார்க்குறான். அதுல அன்மேரிட்ன்னு இருக்கு. அத பார்த்த உடனே, "அன்னைக்கு நைட்டு சொல்லியிருப்பா இல்லையா? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என் ஹஸ்பண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கானவர்ன்னு.
அது எல்லாத்தையும் இவ யோசிச்சு பார்த்துட்டு அந்த ஃபைல புடுங்கலான்னு வர ஹீரோ தரமாட்டேங்கிறான். அத பார்த்தோனே இவ்ள பார்த்தீங்கன்னா, "நீ காசுக்காக பார்த்தேம்மா, என்ன வேலை பார்க்குறன்னு எல்லாத்தையும் போட்டு விட்டுருவேன். ஒழுங்கா என் ஃபைல குட்றான்னு சொல்ல, நீ மட்டும் என்ன டீஜே வேலவா பார்க்க வந்த? அங்க என்ன வேலை பார்த்த நான் சொல்லவாடி?" அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்க. அத பார்த்த உடனே இவ டக்குன்னு வாய மூடிர்றா. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "உன் கதைய கேட்டு எனக்கே ஆனந்த கண்ணீர் வந்துரும் போல இருக்கு. நீ எதுக்கு கவலைப்படாத. வாழ்ந்தா உன்ன மாரி தான் மனசுல தைரியத்தோட வாழணும். என்னதான் சொல்றதுன்னு?" இவன் சொல்லிட்டு இருக்க. ஆமா, ஆமான்னு அங்க உள்ள எல்லாரும் டிங்கு டிங்குன்னு மண்டைய ஆட்டிட்டு இருக்காங்க. இப்ப அவன பாத்தீங்கன்னா, உன் கூட தனியா பேசணும் வான்னு சொல்ல, இவ்ளு தனியா வந்துர்றா. இவ தனியா வந்ததுக்கு அப்புறம் இவ்ள பாத்தீங்கன்னா, "இங்க பாரு, நம்ம 2 பேருக்கு நடுவுல என்ன ரிலேஷன்ஷிப்ன்னு யார்கிட்டயாவது சொன்னேன்னு வச்சுக்க, அவ்வளவுதான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனா நீ சொல்லாம இருந்தா ஓகேன்னு ஹீரோ சொல்ல, இவ கோச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு போயிர்றா. இவ போனதுக்கு அப்புறம் ஹீரோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, "பாஸ், உண்மையாவே மேடம்க்கும் உங்களுக்கும் பெர்ஃபெக்ட்டான மேட்ச். பார்க்கும்போதே அப்படி ஒரு ஜோடி பொருத்தமா இருக்குன்னு" சொல்லிட்டு இருக்க. டேய் அமைதியா இருடா. அவள அவ்ளோ ஈஸியாலாம் நெனச்சுக்காத. என் கம்பெனில எதுக்கு வேலை பார்க்க வந்திருக்கான்னு எனக்கே தெரியல. ஒருவேளை வேது பார்க்கறதுக்காக இருக்குமோ அப்படின்னு ஹீரோ இவன்ட்ட கேட்க, இப்ப அவன் அவனோட ஃபோன பார்த்து டக்குன்னு ஷாக் ஆகிறான். என்னடான்னு பார்த்தா கம்பெனிய விட்டு வெளிய போன கொஞ்ச நேரத்திலேயே இவ கிளப்ல தான் இருக்கா. அத பார்த்த உடனே நம்ம ஆளு கடுப்பாயிட்டு அவள பார்க்க வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவ ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஜாலியா கிளப்ல வந்து சரக்கு அடிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. இப்ப அவளோட ஃப்ரெண்ட பார்த்தீங்கன்னா, "ஏன்டி இந்த ஷாங்காய் கம்பெனில போய் வேலை பார்க்குற? உங்க அப்பா என்ன உனக்கு காசா தர மாட்டேங்கிறாருன்னு" சொல்ல, "ஆமாண்டி, அவர் பேச்சு கேட்கலன்னா காசு தர மாட்டேங்கிறாரு. அப்ப நான் என்ன பண்றது? வேலை பார்த்தா எனக்கு தானே சேஃப்டின்னு" இவ சொல்லிட்டு இருக்க. சரி, சரி பாருன்னு அவளும் சொல்றா. இவங்க எல்லாம் இப்படி பேசிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு ஹீரோ பார்த்தீங்கன்னா, கண்ல துணிய கட்டிட்டு, அங்க வேலை பார்க்குற பசங்க மாரி வந்து நிக்க, அவனோட அழகுல மயங்கி அவளோட ஃப்ரெண்ட பார்த்தீங்கன்னா, "ஃப்ரீயா இருந்தா வாங்களேன், என்னோட ரூமுக்கு உங்கள இன்வைட் பண்றேன்னு" சொல்ல, வாய மூடிட்டு போடின்னு சொல்லி, ஹீரோயின் அவள புடிச்சு தள்ளி விட்டுட்டு, "நீ என் கூட தான் வரணும்னு" இவ சொல்லிட்டு இருக்க. சரி வாங்க மேடம்ன்னு ஹீரோவும் அவள தனியா கூட்டு வரான். இப்ப தனியா கூட்டு வந்ததுக்கு அப்புறம், "நீ தானே ஆசைப்பட்ட நான் வேணும்னு, எந்த விதத்துல நான் வேணும்னு சொல்லு" அப்படின்னு சொல்லி அவளோட கைய பிடிச்சு நெஞ்சில வச்சுட்டு இருக்க. லூசு மாரி பண்ணாம தண்ணி போயான்னு இவ சொல்றா. இவங்க இப்படி சொன்ன உடனே, ஹீரோ பார்த்தீங்கன்னா, அங்க உள்ள ட்ரிங்க்ஸ அவன் குடிச்சுட்டு இவளுக்கு ஊட்டி விட்டுறான். அத பார்த்த உடனே இவளுக்கு அன்னைக்கு நைட்டு ஹீரோ கூட இருந்தது ஞாபகம் வருது. அந்த விஷயம் ஞாபகம் வந்த உடனே, இவ டக்குன்னு ஹீரோவோட கண்ண ஒத்துட்டு பார்க்க, அத நம்ம ஹீரோ அவன பார்த்த உடனே இவள பார்த்தீங்கன்னா, "என்ன ஃபாலோ பண்ணிட்டு இங்கேயே வந்துட்டியா? ஏன்டா இங்க வந்த?" அப்படின்னு சொல்லி கேட்டு, இவ போகலான்னு பார்க்க ஹீரோ விடமாட்டேங்கிறான். "நான் உன் கூட இருக்கணும்னு மேடம் தானே ஆசைப்பட்டீங்க? பாவம் உன்னோட புருஷன் கூட உன்ன டச் பண்ணதில்லன்னு" சொல்ல, "வாய மூடு. என் புருஷன பத்தி ஏதாவது பேசினேன்னா அவ்வளவுதான் இவ சொல்லிட்டு இருக்க. அவன விட நான் உன்ன சந்தோஷமாவே வச்சுக்குவேன் வான்னு" சொல்லி ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின கூட்டிட்டு ரூமுக்கு வந்துடுறான். இப்ப அங்க வந்த உடனே இவங்க 2 பேரும் பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. எவ்வளவு பாத்தீங்கன்னா ஹீரோவோட கை கால கட்டி போட்டு, "இன்னைக்கு உன் கூட ஸ்டே பண்றதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லப்பா. நாளைக்கு பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு அந்த ஹோட்டல்ல உள்ள பொண்ணுங்கள பாத்தீங்கன்னா, "ஏய் நம்ம பாஸ் கியூ சார் இந்த இடத்துல தான் இருக்காராம். அவ்ளோ பெரிய பணக்காரர் இங்க வந்திருப்பாருன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு" சொல்ல, என்னது கியூவான்னு இவ ஷாக் ஆகிறா. ஏன்னா இவளோட புருஷன் பேரு கியூன்னு தான் இவளுக்கு தெரியும். இப்ப இவங்க பேசுறத கேட்ட உடனே, அவர் எந்த ரூம்ல இருக்காருன்னு கேட்க, இவங்களும் அந்த ரூம் நம்பர சொல்றாங்க. இவ அந்த ரூம பார்த்த உடனே, உண்மையாவே என்னோட புருஷன் இந்த ரூம்ல தான் இருக்கானா? என்னால நம்பவே முடியலன்னு இவ கதவ தட்டி பார்க்க, அதான் ரூமுக்குள்ள இருந்து ஒரு பொண்ணு தான் ஓடி வரா. "யாரும்மா அது? நீ பாட்டுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கன்னு" சொல்லிட்டு, அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. அத பார்த்த உடனே இவ்ள பார்த்தீங்கன்னா, "என்ன இந்த ரூம்ல இருந்து இன்னொரு பொண்ணு வெளிய போறா?" அப்படின்னு அவளோட பேக்க பார்க்குறா. என்னடான்னு பார்த்தா ஒரு முக்கியமான ஃபைல ஹீரோவோட ஹோட்டல் ரூம்லயே விட்டுட்டு வந்துட்டா. இப்ப அந்த ஃபைல காணோம்னு இவ ஓடி வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவனோட ஆளுங்கள புடிச்சு கன்னா பின்னான்னு திட்டிட்டு இருக்கான். "நான் என் பொண்டாட்டிய கூட்டு ரூமுக்கு வந்தா நீங்கலாம் வரமாட்டீங்களா? எனக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு கொஞ்சமாவது கவலை இருக்கான்னு?" கேட்டுட்டு இருக்க. "நீங்க உங்க பொண்டாட்டி கூட இருக்கும்போது நாங்க எதுக்கு ரூமுக்கு வரணும்? நீங்க பிரைவசியா இருக்கும்போது நாங்க இதெல்லாம் பார்க்க கூடாதுன்னு" சொல்லிட்டு இருக்க. வாய மூடிட்டு நான் சொல்றது மட்டும் செய். என் பொண்டாட்டி அவளோட சொந்த ஃபேமிலி பத்தியே இன்வெஸ்டிகேட் பண்ணி வச்சிருக்கா. அதுக்கான ரிப்போர்ட் தான் அது. அவங்க அப்பாக்கு ஏதோ இல்லீகலா குழந்தையெல்லாம் இருக்காம். அத பத்தி என்னன்றத கொஞ்சம் விசாரின்னு சொல்ல, அவனும் ஓகேன்றான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவளோட வீட்ட விட்டு வெளிய போகலான்னு பாக்க, பார்த்தா எந்த காருமே ஒர்க் ஆக மாட்டேங்குது. அத பார்த்த உடனே இவ அவளோட அப்பாவுக்கு கால் பண்ணி, "எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? என் கார் எதுவுமே வேலை செய்ய மாட்டேங்குதுன்னு" சொல்ல, "நீ உன் புருஷன் வீட்டுக்கு போய் அவன் கூட வாழ்ந்தா தான் இந்த காரெல்லாம் வேலை செய்யும்ன்னு" அவர் சொல்லிட்டு இருக்க. அத பார்த்த உடனே இவ்ள பாத்தீங்கன்னா, "இந்த கார் வேணும்னு யார் ஆசைப்பட்டா? போங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு இவ கன்னா பின்னான்னு கத்திட்டு இருக்க. இது எல்லாத்தையும் ஒரு பாட்டி ஒளிஞ்சு நின்னு பாத்துட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட பாட்டி தான். இப்ப ஹீரோயின் அந்த இடத்த விட்டு வரத பார்த்த உடனே, இவங்கள பார்த்தீங்கன்னா வேகமா நடந்து வந்துட்டு கீழ விழற மாரி போக, இவ புடிச்சிடுறா. "பாட்டி பார்த்து வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "நான் பார்த்துதாம்மா வரேன். நான் வந்தது உன்ன பார்க்கறதுக்காக தான். என் மருமகள பார்க்கன்னு" சொல்ல, "என்னது மருமகளா? நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. நான் ஒண்ணும் உங்க மருமக இல்லன்னு" சொல்லிட்டு இருக்க. "மேரேஜ் சர்டிபிகேட்ல நான் உன்ன பார்த்திருக்கேன்ம்மா. என் பேரன் தான் உன்ன கல்யாணம் பண்ணியிருக்கான். வா 2 பேரும் வீட்டுக்கு போலான்னு" சொல்ல,
சாரி பாட்டி, என்னால வீட்டுக்குலாம் வர முடியாது. ஏன்னா எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. வேணா வாங்க 2 பேரும் ஒரே கேப்ல போலான்னு. இவ ஷாங்காய் கம்பெனில இறங்கி நடந்து வந்துட்டு இருக்க. பாட்டியும் இவ பின்னாடியே வந்துடுறாங்க. என் மருமக இந்த இடத்துல தான் வேலை பார்க்கறாளா அப்படின்னு பாட்டி உள்ள வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஹீரோ தான் இருக்கா. இப்ப ஹீரோவ பார்த்த உடனே, டேய் நான் இங்க வந்தது உன்னோட ரிலேஷன்ஷிப் பத்தி பேசுறதுக்காக தான்டா. உன் பொண்டாட்டி கூட பேசி ரிலேஷன்ஷிப்ப வளர்த்துக்கிற வழிய பாருன்னு சொல்லி பாட்டி பேசிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவளோட எக்ஸ புடிச்சு அடிச்சிட்டு இருக்கான். என்னடான்னு பார்த்தா அவங்க எக்ஸ் கம்பெனி விஷயமா பேசுறதுக்கு இந்த இடத்துல வர ஹீரோனை பார்த்தவனா வம்பிழுத்திருப்பான். அதை பார்த்தவனா நம்மால் பாத்தீங்கன்னா அவனை பிடிச்சி லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு இருக்க. நான் இன்னும் ஒன்ன வம்பளுக்காவா வந்தேன், கம்பெனி விஷயமா வந்தேன். ஏண்டி இந்த படத்தை பாடுபடுத்துறேன்னு சொல்ல, யாரா படத்தை பாடுபடுத்துறா, வந்தவே வாய முடிட்டு போக வேண்டியதானே, என்ன இதுக்கு வம்பிழுத்த, என்ன வம்பிழுத்தா பார்த்துட்டு சும்மா இருப்பேன் நானு. அவனை பிடிச்ச படாத பாடுபடுத்திட்டு இருக்க. உங்ககிட்ட இருந்து தப்பிச்சா போதுன்னா அவன் எந்திரிச்சு வரும்போது ஹீரோ மேல இடிச்சிடறான். இப்ப பாட்டி பாத்தீங்கன்னா, "சீஷிய யாரு புல்லி பண்ணது? அவள யாரு புல்லி பண்ணாலும் கண்டிப்பா நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்ல." என்னது நான் இவ்ளோ புல்லி பண்ணேனா? பாட்டி அவ தான் என்ன புல்லி பண்ணான்னு சொல்ல, "வாய மூடிட்டு போடா. ஏதாவது பேசினா அவ்வளவுதானே." இவ சண்டை போட்டுட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, "கம்பெனி விஷயமா இன்னொரு நாள் வாங்க பேசலாம். இப்போதைக்கு எங்க பாஸ் ரொம்ப பிஸியா இருக்காருன்னு" சொல்ல, "சரி நான் அப்புறமா வரேன்னா" அவனும் அந்த இடத்த விட்டு போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் என்ன பாத்தீங்கன்னா, "கம்பெனில எதுக்காக இப்படி சண்டை போட்டுட்டு இருக்க? கம்பெனில எப்படி இருக்குன்னு தெரியாதானே?" ஹீரோ கேட்டுட்டு இருக்க. "யாரு சண்டை போட்டா? அவன் தான் ஃபர்ஸ்ட் என்கிட்ட சண்டை போட்டான். அதனாலதான் நான் அவன புடிச்சு அடிச்சேன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. பாட்டி இவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அத பார்த்தவொடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, "உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் வந்து தொலைன்னு" சொல்லி ஹீரோவ தனியா கூட்டு வந்துடுறான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, "உன்னோட எக்ஸுக்கு இங்க என்ன வேலை? அவன் கூட எதுக்காக பேசுற?" அப்படின்னு சொல்ல, "நான் அவன் கூட பேசினா உனக்கு என்ன? சாருக்கு ரொம்ப பொறாமையா இருக்கோ? நான் ஒண்ணும் உனக்கு சொந்தமான பொண்ணெல்லாம் கிடையாது. என் மேல பொறாமைப்படுறதுனால ஒண்ணும் ஆகப் போறது கிடையாதுப்பா. தேவையில்லாம உன் மனசுல ஆசைய வளர்த்துக்காம நடக்கிற வேலைய பாருன்னு" சொல்லிட்டு இவன் அந்த இடத்த விட்டு வர, அத பார்த்தவொடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, இவளுக்கு வாய் கொழுப்பு ஜாஸ்தி அப்படின்ற மாரி அவள புடிச்சு திட்டிட்டு இருக்கான். இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவ ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஒண்ணு சேர்ந்து பைக் ஓட்டலான்னு கிளம்பி வந்துட்டு இருக்கா. அவளோட ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா, "அடி சீக்கிரமா இந்த லொகேஷனுக்கு கிளம்பி வா. எவ்வளோ நேரம் தான் உனக்காக வெயிட் பண்றதுன்னு" சொல்ல, "வந்து தொலைறேன் வையின்னு" இவ சொல்லிட்டு இருக்கா. என்னடான்னு பார்த்தா இவளோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் இவளுக்கு ப்ரப்போஸ் பண்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வர சொல்றான். அந்த விஷயம் தெரியாம இவ கிளம்பி வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, அவனோட கார்ல வந்துட்டு இருக்கான். அப்படி வந்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஹீரோவோட காரையே ஆக்சிடென்ட் பண்ணி விட்டுறா. அப்படி பண்ணதுல இவளுக்கு தான் கால்ல எல்லாம் அடிபட்டிருக்கு. இப்ப ஹீரோவோட டிரைவர் பாத்தீங்கன்னா, "உனக்கு கண்ணு தெரியாதா? காஸ்ட்லியான காரை இப்படி இடிச்சுட்ட" அப்படின்னு சொல்லி அவன் வந்து சண்டை போட்டுட்டு இருக்க. "சார் சார் ப்ளீஸ் தயவு செஞ்சு போலீஸ மட்டும் கூப்பிடாதீங்கன்னு" சொல்ல, போய் என்னோட பாஸ் கிட்ட பேசினா அவன் சொல்ல, இவள வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. இப்ப அவ இப்படி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ பாத்தீங்கன்னா, அவனோட கண்ணாடி இறக்கிட்டு வெளியே வர, அவன பார்த்தவொடனே, "நீயா? இங்க என்ன பண்ற?" அப்படின்னு இவ பயந்து ஓட பாக்க, "எங்க ஓட பாக்குற? என் காஸ்ட்லியான காரை இப்படி நொறுக்கி வச்சுட்ட முன்னாடி, அதுக்கான காம்பன்சேஷனை யாரு குடுப்பா? நீ குடுக்கலன்னா நான் போலீஸ்க்கு கால் பண்ணிடுவேன்னு" சொல்ல, "போலீஸ்க்கா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஏன்னா நான் ஹை ஸ்பீட்ல வந்தேன். போலீஸ்க்கு தெரிஞ்சா கண்டிப்பா என்ன சும்மா விட மாட்டாங்கன்னு" சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, "கண்டிப்பா உன்கிட்ட இருந்து காம்பன்சேஷன் வாங்காம விட மாட்டேன்னு" சொல்ல, அந்த இடத்துக்கு இவளோட ஃப்ரெண்ட்ஸுங்க வந்துடுறாளுங்க. இப்ப என்னோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, "ஏன்டி லேட்?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "சாரிடி ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிப்போச்சு. கால் என்னால சுத்தமா நடக்க முடியலன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்து இவளுக்கு ப்ரொபோஸ் பண்றான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, "உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியும். அந்த ஆள விட நான் உன்ன நல்லபடியா பாத்துக்குவேன். அவன டைவர்ஸ் பண்ணிட்டு வந்துருன்னு" சொல்லிட்டு இருக்க. "டேய் அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரியும். அப்புறம் என்ன அவளுக்கு ப்ரொபோஸ் பண்ணணும்னு" இவ சொல்லிட்டு இருக்க. "கொஞ்சம் அமைதியா இருடி. என் மனசுல உள்ளத அவகிட்ட சொல்ல விடுன்னு" அவ சொல்லிட்டு இருக்க. அத பார்த்தவொடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, "உங்களோட ப்ரொபோசல்லாம் அப்புறமா வச்சுக்க. உன்னோட இந்த காதலி இருக்கால்ல, என்னோட வண்டிய உடைச்சு வச்சுட்டா. அதுக்கான காம்பன்சேஷன் குடுத்தே ஆகணும்னு" சொல்ல, இவன் இப்படி சொன்னத கேட்டவொடனே அவன பாத்தீங்கன்னா, "இந்தா என்னோட கார்ட் எடுத்துக்க. இதுல 1,000,000 இருக்குன்னு" இவன பாத்தீங்கன்னா, "என் ஒட்டுமொத்த சேவிங்ஸ் இதுல தானே இருக்கு" அப்படின்ற மாரி ஹீரோ கிட்ட கார்ட குடுக்க, ஹீரோவும் அந்த கார்ட வாங்கிக்கிறான். "உனக்கு இவ்ளோ நல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. உனக்கு ஏதாவது ஒண்ணா அவங்களோட கார்டே குடுக்குறாங்களேன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. "வாய மூடுறான்னு" இவ சொல்றா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அந்த கார்ட வாங்கிட்டு போகலான்னு பாக்க, இவன பாத்தீங்கன்னா, "உன் புருஷனுக்கு கால் பண்றேன். உடனே அவன டைவர்ஸ் பண்ணிருன்னு" இவன் கால் பண்ண ஹீரோவோட ஃபோன் தான் ரிங் ஆகுது. அத பார்த்தவுடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, "சாரிப்பா அலாரம் அடிக்குது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவள பாத்தீங்கன்னா, "இங்க பாரு என் புருஷன நான் டைவர்ஸ்லாம் பண்ண மாட்டேன். நம்ம 2 பேரும் எப்பவும் ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம். பைத்தியக்காரத்தனமா இந்த மாரி பண்ணிட்டு இருக்காதன்னு" சொல்ல, அவன பாத்தீங்கன்னா, "கண்டிப்பா நான் உன்ன விட்டு குடுக்க மாட்டேன். நீ எனக்கு தான் சொந்தமாகணும். அந்த வயசான ஆள உனக்கு புருஷனா வர்றதுக்கு விடவே மாட்டேன்னு" அவள புடிச்சுட்டு இவன் கிஸ் பண்ற மாரி வர, "டேய் தள்ளி போடா கிறுக்கு பயலேன்னு" இவ திட்டுறா. இவ இப்படி பண்ணிட்டு இருக்கத பார்த்தவொடனே ஹீரோ வந்து அவனோட கைய பிடிச்சு முறுக்கி விட்டுட்டு அவன கீழ தள்ளி விட்டுறான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அந்த ஃப்ளவர் பக் எல்லாம் தூக்கி போட்டு, "போடா பைத்தியக்காரா, இருக்கா" அப்படின்னு சொல்லி அவன புடிச்சு திட்டி விட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கார்ல பாத்தீங்கன்னா, ஹீரோவோட ஆளுங்க எல்லாரும் வந்துடுறாங்க. இப்ப அவங்க வந்து அவன புடிச்சு வச்சுட்டு இருக்க. ஒரு லேடி பாத்தீங்கன்னா, "மேடம் உங்க ஹஸ்பண்ட் சொல்லி தான் இந்த இடத்துக்கு வந்தோம். உங்கள வீட்டுக்கு கூட்டு போறதுக்காக வந்திருக்கோம்னு" சொல்ல, "என்னடி உன் புருஷன் வீட்ல இருந்து ஆளுங்களா வந்திருக்காங்க? இன்னைக்கு நீ செத்தன்னு" அவ சொல்லிட்டு இருக்கா. "ஐயோ என் புருஷன் என்ன பண்ண போறான்னு தெரியலையே.
என்ன கூட்டிட்டு போய் எனக்கு பனிஷ்மெண்ட் குடுக்க போறான் போலன்னு இவ பயந்துட்டு, "சரிங்க நான் உங்க கூட வரேன். ஆனா இவங்களெல்லாம் விட்டுருங்க. எதுவும் பண்ணாதீங்கன்னு" சொல்ல, "அத எங்க ஆளுங்க பாத்துக்குவாங்க. நீங்க வீட்டுக்கு வாங்க மேடம் போலாம்" அப்படின்னு சொல்ல, இவளும் சரின்னு வேற வழி இல்லாம அவங்க கூட போயிட்டு இருக்கா. இப்ப இந்த சைடு ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்பி, "இன்னைக்கு கண்டிப்பா உனக்கு தண்டனை இருக்கு" அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவ புருஷனோட வீட்ல உட்கார்ந்துட்டு, இவ ரொம்ப பயந்து போயிட்டு இருக்கா. என்னடான்னு பார்த்தா அவ கண்ணெல்லாம் கட்டி வச்சுட்டாங்க. ஹீரோ தான் இப்படி பண்ண சொல்லியிருப்பான். இப்ப அவ கண்ணெல்லாம் கட்டிக்கிட்டு, "ரொம்ப பயமா இருக்கு. நான் பண்ண தப்புக்கு பனிஷ்மெண்ட் தான் குடுக்க போறா போலன்னு" இவ உட்கார்ந்துட்டு இருக்க. அந்த பெட்ரூம் கதவை யாரோ திறக்குறாங்க. அத பார்த்தோனே இவள பார்த்தீங்கன்னா, "ஹாய் ஹஸ்பண்ட்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உள்ள வந்த ஹீரோ டக்குன்னு இவள புடிச்சு கிஸ் பண்ணிர்றான். இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, இவன் இப்படி கிஸ் பண்ணவுனே அவள பார்த்தீங்கன்னா, "தள்ளி போங்க" அப்படின்னு சொல்லி ஹீரோவ தள்ளி விட, ஹீரோவும் எந்திரிச்சுறான். இப்ப அவன் என்ன சொல்றான்னா, "இந்த டைம் உன்ன எதுவும் பண்ணாம போறேன். அடுத்த டைம் என்கிட்ட இருந்து எக்ஸ்கியூஸ எதிர்பார்க்காதன்னு" சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, "யோவ் எங்கேயோ போற? கிட்ட வாயான்னு" இவ கத்திட்டு இருக்க. ஹீரோ அவ பேச்ச கேட்காம அந்த இடத்த விட்டு வெளிய வந்துடுறான். இப்ப வெளிய வந்து வேலைக்காரங்க கிட்ட என்ன சொல்றேன்னா, "அவ கால்ல அடிபட்டிருக்கு. அதுக்கு மருந்து போடுங்கன்னு" சொல்ல, அவங்களும் ஓகேன்றாங்க. இப்ப இவங்கள பார்த்தீங்கன்னா, மருந்து எடுக்க போகலான்னு பார்க்க, "ஒரு நிமிஷம் நில்லுங்க. அவகிட்ட நான் யாருன்ற உண்மைய சொல்லாதீங்க. என்னோட ஃபோட்டோஸ் எதுவும் அவ கண்ல படக்கூடாதுன்னு" சொல்ல, அவங்களும் ஓகேன்றாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இவ ரூம விட்டு வெளிய வந்துட்டு, "இந்த வீடு யாரோடது? கியூவோடதான்னு" கேட்க, "இல்ல மேடம். சாரோட பழைய வீடு அந்த இடத்துல இருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்களும் சாரும் ஒண்ணா வாழ்றதுக்காக இந்த வீட வாங்கியிருக்காருன்னு" சொல்ல, "ஓ! அப்பன்னா இந்த வீடு என்னோட வீடான்னு" கேட்டு, இவ டஸ்ட்பின பார்க்குறா. அந்த இடத்துல ஒரு காஸ்ட்லியான கர்ச்சீஃப் இருக்கு. இந்த காஸ்ட்லியான கர்ச்சீஃப் யார் யூஸ் பண்றா? எங்கேயோ பார்த்த மாரி இருக்குன்னு இவ எடுக்கலான்னு போக, அந்த இடத்துல சோஃபால ஹீரோவோட அம்மா தான் இருக்காங்க. இப்ப இவள பார்த்தீங்கன்னா, இவங்க தான் உங்களோட மாமியார்ன்னு சொல்ல, ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கர்ச்சீஃப் எடுக்காம மாமியார் கிட்ட பேசுறதுக்காக அங்க போய் உட்கார்ந்துர்றா. இப்ப இவங்கள பார்த்தீங்கன்னா, "உன்ன எப்படி என் வீட்டோட மருமகளா பாட்டி சூஸ் பண்ணாங்கன்னு தெரியல. உன் ட்ரெஸ்ஸிங் சென்ஸையும் ஆளையும் பாரு. என் வீட்டு மருமக மாரியா இருக்க. இவ்ளோ பெரிய வீட்டுக்கு மருமகனா எப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு கூட தெரியலன்னு" இவள பத்தி பேசிட்டு இருக்க. "சாரி ஆன்டி. எனக்கு புடிச்ச மாரி தான் என்னால ட்ரெஸ் பண்ண முடியும்னு" இவ சொல்லிட்டு இருக்க. அவங்கள பார்த்தீங்கன்னா, "அட்லீஸ்ட் அவனோட கம்பெனிக்கு போகும்போதாவது பார்த்து ஒழுங்கா போ. ஷாங்காய் கம்பெனில உள்ளவங்க அப்புறம் மதிக்க மாட்டாங்கன்னு" சொல்ல, "என்னது அவரு ஷாங்காய்ல வேலை பார்க்குறாரான்னு" இவ கேட்கிறா. "ஏன் இந்த விஷயம் உனக்கு தெரியாதா? இப்போதைக்கு அவன் அந்த கம்பெனி தான் டேக் ஓவர் பண்ணியிருக்கான். ஏன்னா அந்த கம்பெனி தான் கொஞ்சம் லோ லெவல்ல இருக்கு. அத மேல கொண்டு வரணும்னு தான் அந்த கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கான். நீங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி தானே. இந்த விஷயம் கூட உனக்கு தெரியாதான்னு" சொல்ல, "சாரி ஆன்டி. இந்த டீட்டெயில்லாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலன்னு" இவ சொல்ல, "சரி என் பையன பார்த்து பத்திரமா வச்சுக்கன்னு" சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு போறாங்க. இப்ப அவங்க போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் கிளம்பி அவளோட கம்பெனிக்கு வந்துடுறா. இப்ப ஹீரோயின் அவ ஃப்ரெண்டு கிட்ட என்ன சொல்றான்னா, "ஏய் நானும் என் புருஷனும் ஒரே கம்பெனில தான் வேலை பார்க்குறோம். அது மட்டும் இல்லாம ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சோமா. அந்த விஷயத்த அவங்க அம்மா தான் இன்னைக்கு சொல்லிட்டு போனாங்க. அப்படின்னா என் புருஷன நான் இதுக்கு முன்னாடியே பார்த்திருப்பேன். யாருன்னு தான் எனக்கு தெரியல. அவன் யாருன்னு இன்னைக்கு கண்டுபிடிச்சே ஆகணும்னு" இவ பேசிட்டு ஓடி வந்துட்டு இருக்கும்போது லிஃப்ட் க்ளோஸ் ஆகுது. அத பார்த்தோனே இவள பார்த்தீங்கன்னா, "இருங்க இருங்க நானும் வரேன்னு" இவ டக்குன்னு உள்ள வர பார்த்தா ஹீரோ மேலே இடிச்சிடுறா. இப்ப அவ இப்படி இடிச்சுட்டு ஹீரோவ டச் பண்ணிட்டு இருக்க. டச் பண்ணி முடிச்சுட்டான்னா, "கொஞ்சம் தள்ளி நில்லுன்னு" ஹீரோ சொல்ல, இவளு தள்ளி நிக்கிறா. இப்ப இவ இப்படி தள்ளி நின்னுட்டு இருக்கும்போது, ஹீரோ பாக்கெட்ல உள்ள கர்ச்சீஃப பாக்குறா. இந்த கர்ச்சீஃப் அங்க பார்த்த கர்ச்சீஃப் மாரியே இருக்கு. ஒருவேளை என் புருஷனுக்கு இவனுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு, இவ ஹீரோவ தனியா கூட்டு வந்துட்டு, "நீ என்கிட்ட எதையோ மறைக்கிற. உண்மைய சொல்லு. என்ன மறைக்கிற?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் என்னத்த மறைச்சேன்? நேத்து நைட்டு பாவன் உனக்கு ஹெல்ப் பண்ணா, நீ இதுவும் பேசுவ, இதுக்கு மேலே பேசுவேன்னு" சொல்ல, இவ்ள பாத்தீங்கன்னா, "நான் கல்யாணம் பண்ண புருஷன் என்ன விட 8 வயசு பெரியவன்னு சொன்னாங்க. ஆனா இவன பார்த்தா அந்த அளவுக்கு வயசானவன் மாரி தெரியலையே" அப்படின்னு யோசிச்சுட்டு, "உனக்கு கியூன்ற பேர்ல ஆரம்பிக்கிற வேற யாரையாவது தெரியுமா? அவங்களுக்கும் உனக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு" சொல்லி கேட்டுட்டு இருக்க, "அதெல்லாம் எனக்கு யாரும் தெரியாதுன்னு" ஹீரோ சொல்றான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவள பாத்து முடிச்சுட்டு அவனோட ஆஃபீஸ் ரூம்க்கு வரேன். அவனோட அசிஸ்டன்ட் என்ன சொல்றான்னா, "சார் ஃபுல் இன்வெஸ்டிகேஷனும் முடிச்சுட்டேன். மேடம்க்கு அவங்க அப்பா காசே குடுக்குறதில்ல. அதனால தான் மேடம் வேலைக்கு வந்திருக்காங்க. மத்தபடி நம்ம கம்பெனி மேல எந்த இன்டென்ஷனும் கிடையாது. அப்புறம் இந்த மேரேஜ் கூட பணத்துக்காக தான் பண்ணியிருக்காங்கன்னு" சொல்ல, "பணத்துக்காக பொண்ணை விக்க பாத்துட்டானா அந்த ஆளு" அப்படின்ற மாரி ஹீரோ முழிச்சுட்டு இருக்க. இப்போ நைட் ஆகுது. நைட் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட ஹோட்டல்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்கா. "ஏன்டி உன் புருஷன இன்னும் பார்க்காம வச்சிருக்கன்னு" சொல்ல, "அட கல்யாணம் ஆன உடனே அந்த சர்டிபிகேட்ட கிழிச்சு போட்டேன்ப்பா. இல்லன்னா என் புருஷன பார்த்திருப்பேன். அவன பத்தின ஃபோட்டோஸ் தான் கேட்டிருந்தேன். அததான் இன்வெஸ்டிகேட் பண்ணி குடுத்துருக்காங்கன்னு" இவ ஃபோட்டோஸ் எடுத்து பார்க்க, பார்த்தா ஹீரோவோட பேக் போஸ்ட் தான் இருக்கு. அத பார்த்த உடனே இவ ஷாக் ஆயிட்டு இருக்க. ஆப்போசிட்ல ஹீரோவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒண்ணா உட்கார்ந்துட்டு இருக்கான். இவ அவன பார்த்த உடனே இவ வந்து பீஸ்லான்னு வர, அவள பார்த்த உடனே ஹீரோ ஒளிஞ்சுக்கிறான். இப்ப இவள பார்த்தீங்கன்னா, "இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அதுவும் இந்த இடத்துல பணக்கார வீட்டு பசங்க தான் இருப்பாங்க. உனக்கு இங்க என்ன வேலைன்னு" இவ கேட்க, "இவங்க எல்லாரும் என்னோட கிளையண்ட்ன்னு" ஹீரோ சொல்றான். "என்னது கிளையண்டா? டேய் என்னடா சொல்றேன்னு" ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸுங்க கேட்டுட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, "டேய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கடா" அப்படின்ற மாரி சிக்னல் காட்ட, அவனுங்க என்ன சொல்றானுங்கன்னா, "ஆக்சுவலா இந்த பையன நாங்க தான் கூட்டு வந்தோம். ஏன்னா இவன் எனக்கு நைட்டு எங்களுக்கு கம்பெனி தர போறான்னு" அவனுங்க சொல்லிட்டு இருக்க. அத பார்த்த உடனே ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆயிர்றா.
இப்ப ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸுங்கள பார்த்தீங்கன்னா, இந்த மாரி சிக்ஸ் பேக் வச்சிருக்க பாடி எங்கேயும் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இருக்க. என் மானத்த ஒட்டு மொத்தமா வாங்கிட்டானுங்களே அப்படின்ற மாரி ஹீரோ முழிக்க, அத பார்த்தோனே இவ்ள பார்த்தீங்கன்னா, "ஏய் நீ எதுக்கும் கவலைப்படாத உன்ன நான் காப்பாத்துறேன். நம்ம எல்லாரும் ஒரு கேம் விளையாடலாம். அந்த கேம்ல நான் விளையாண்டேன்னா இவன் எனக்கு சொந்தம். இல்லன்னா அவன நீங்க இன்னைக்கு நைட் எடுத்துட்டு போலான்னு சொல்ல, சரி வா விளையாடலாம் அப்படின்னு எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து கேம் விளையாடிட்டு இருக்காங்க. இப்ப இந்த கேம்ல பார்த்தீங்கன்னா, ஹிரண் தான் வின் பண்றா. இப்ப அவ வின் பண்ண உடனே அவளோட ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, "அடேய் நீ வேற லெவல் பண்ணிட்ட" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னால இத ஏத்துக்கவே முடியாதுன்னு ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸுங்க கதர்றானுங்க. ஏன்னா கேம்ல தோத்து போனா, பொண்ணுங்க மாரி ட்ரெஸ் போட்டுட்டு டான்ஸ் ஆடணும்னு சொல்லியிருப்பா. இப்ப அவனுங்க இப்படி தோத்து போனதுனால, வேற வழி இல்லாம தலையில விக்கெல்லாம் வச்சுட்டு, பொண்ணுங்க மாரி காமெடியா டான்ஸ் ஆடிட்டு இருக்க. அத பார்த்தோனே ஹீரோயினுக்கு பயங்கர சிரிப்பா இருக்கு. அதுக்கு மேல நம்ம ஹீரோவும் சிரிப்ப அடக்க முடியாம வச்சுட்டு சிரிச்சுட்டு இருக்கான். இப்ப அவனுங்க இப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்க, இவ்ள பார்த்தீங்கன்னா, உண்மையாவே வேற லெவல்ல டான்ஸ் ஆடுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவ ஹீரோவ காப்பாத்தி கூட்டிட்டு போக, ஏன்டா இவன சேர்த்து வைக்கிறதுக்குள்ள நம்ம மான மரியாதை போயிரும் போல. நல்ல வேளை எந்த பொண்ணு நம்மள இப்படி பார்க்கல அப்படின்ற மாரி இவனுங்க முழிச்சிட்டு இருக்கானுங்க. இப்ப ஹீரோயின் ஹீரோவ கூட்டு வந்து, "நீ என்கிட்ட பொய் சொல்றியேன்னு எனக்கு தோணுது. உன்னோட ப்ரொஃபைல செக் பண்ணி பார்க்கும்போது என்னோட புருஷனோட ப்ரொஃபைல் மாரியே இருக்கு. ஆனா நீ இந்த மாரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க. இந்த மாரி மேல் மாடலா வேலை பார்க்க வெட்கமா இல்ல? சரி விடு ஷாங்காய் கம்பெனியோட பிரசிடென்ட்னு சொல்ற. அப்படின்னா கியூ கம்பெனிக்கும் உனக்கும் சம்மந்தம் இருக்கும். அப்புறம் அந்த கம்பெனியோட பிரசிடென்ட்ட பார்த்தது இல்லன்னு வேற என்கிட்ட சொல்லிட்டு இருக்க. கண்டிப்பா ஏதோ சீக்ரெட் இருக்கு. உன் கையில போட்டிருக்க வாட்ச் கூட ரொம்ப காஸ்ட்லியானதுன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த வாட்ச் என்னோட பெட் கிளையண்ட் தான் எனக்கு குடுத்தாங்கன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. உண்மையாவ சொல்ற? நீ சொல்றதெல்லாம் நம்புற மாரியே இல்ல. உன்கிட்ட ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்குப்பான்னு இவ ஹீரோ கூட பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு என்னோட அப்பா தான் வராரு. இப்ப அவங்க அப்பா வந்து இவ்ள பார்த்து என்ன கேக்குறாருன்னா, நீ கல்யாண பொண்ணு தானே? இந்த மாரி இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கன்னு அவரு ஹீரோவ பாக்குறாரு. இவர் எங்கேயோ பார்த்த மாரியே இருக்கே. ஆனா நம்மளோட மாப்பிள்ளையான்றது கொஞ்சம் டவுட்டா இருக்கே அப்படின்ற மாரி பார்த்துட்டு இருக்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, நீங்க சொல்றதெல்லாம் என்னால கேட்க முடியாது. எதுக்காக வந்தீங்களோ அந்த வேலைய பாருங்கன்னு சொல்ல, இன்னொரு தடவை கிறுக்க மாரி பேசினாலும் நான் அடிச்சு புடுவேன்னு அவங்க அப்பா அடிக்கிற மாரி வர ஹீரோ தடுத்துடுறான். நீங்க யார பார்க்க வந்தீங்க? கியூவ பார்க்க தானே வந்தீங்க. அவர் இந்த ரூம் நம்பர்ல இருக்காரு. போய் பாருங்கன்னு சொல்லி அவங்க அப்பாவ துரத்தி விட, அவர பார்த்தீங்கன்னா, உங்க அம்மா மாரி கேவலமா பிஹேவ் பண்ணாத. ஒழுங்கா பிஹேவ் பண்ணுன்னு சொல்ல இவளுக்கு கோவம் வந்துருது. யோ இன்னொரு தடவை எங்க அம்மாவ பத்தி ஏதாவது பேசினாலும் நான் கொன்னு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி இவ திட்டிட்டு இருக்கா. அத பார்த்தோம்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா, உங்க அப்பா எப்போதுமே இப்படிதான் உன்கிட்ட பேசுவாரா அப்படின்னு சொல்லி கேட்க, இவ அழுதுகிட்டே இந்த இடத்த விட்டு வந்துடுறா அவளோட ஃப்ரெண்ட பார்க்கறதுக்காக. இப்ப உள்ள பாத்தீங்கன்னா, என் புருஷன எப்படியாவது நான் மீட் பண்ணி ஆகணும்னு சொல்ல, சரிடி. ஆனா அந்த விஷயத்த பத்தி அவர்கிட்டயே நீ டைரக்ட்டா பேசலாம்லன்னு இவ சொல்லிட்டு இருக்கா. ஆனா அவன் என்கிட்ட ஏதோ கேம் விளையாடுற மாரியே இருக்கு. ஒளிஞ்சா புடிச்சு கேம் விளையாடுறானோ, அவன் யாருன்னு நான் கண்டுபிடிச்சே தீருவேன்னு இவ பேசிட்டு அவளோட வீட்டுக்கு வர, பார்த்தா அந்த இடத்துல லைட்லாம் ஆஃப் பண்ணியிருக்கு. யாருன்னு பார்த்தா ஹீரோ தான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவள கட்டி பிடிச்சுட்டு, "நீ என்ன தேடிட்டு இருக்கதா கேள்விப்பட்டேன்னு" சொல்ல, அதுக்குள்ள இவங்கிட்ட யார வத்தி வச்சதுன்னு தெரியலையேன்னு ஹீரோயின் முழிச்சுட்டு, "ஆமா, ஆமா. நான் உன்ன ரொம்ப மிஸ் பண்ணேன். அதனால தான் தேடிட்டு இருந்தேன்னு" சொல்ல, ஹீரோ பாத்தீங்கன்னா டக்குனு அவள பிடிச்சுட்டு, "நீ என்னோட பொண்டாட்டி. அந்த விஷயத்த மறந்துறாதன்னு" அவள கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒண்ணா இருக்கலான்னு பாக்க, "என்ன பண்ற? தள்ளி போன்னு" இவ சொல்றா. "என் பொண்டாட்டிய விட்டு என்னால தள்ளிலாம் போக முடியாது. நீ எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்க அப்பாக்கு நெறைய லாஸ் ஆயிடுச்சு. அந்த லாஸ சரி பண்றதுக்காக தான் உன்ன எனக்கு கட்டி வச்சாங்கன்னு சொல்ல, என்ன பத்தி இவ்ளோ விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா நான் உன் முகத்த பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். லைட்ட போடலாம்லன்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது. ஃபர்ஸ்ட் நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா இருக்கலாம் வான்னு சொல்லி, ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒண்ணா ஸ்டே பண்றான். இப்ப அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவ்ள பாத்தீங்கன்னா, இவன் நம்ம கூட ஒண்ணா இருந்தத பார்த்தா, அன்னைக்கு நைட் அந்த பையன் கூட ஒண்ணா இருந்தது தான் ஞாபகம் வருது அப்படின்ற மாரி ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா. அவளுக்கு அவளோட அப்பா தான் கால் பண்றாரு. இப்ப அவங்க அப்பா கால் பண்ணி, உன் புருஷன்கிட்ட சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் ஓகே பண்ண குடு. அந்த ப்ராஜெக்ட் எனக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்ல, அத பார்த்த உடனே இவ கோவத்துல எதுவும் பேசாம போன கட் பண்ணி விட்டுறா. இப்ப அவங்க சித்தி பாத்தீங்கன்னா, உங்க பொண்ணு கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டா போலயேன்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு அவங்க வீட்ல வேலை பார்க்குறவங்க வந்து, சார் உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்குன்னு சொல்லி குடுக்க, அத ஓப்பன் பண்ணி பார்த்தா இவ்ளோ ஹீரோவ கட்டி பிடிச்சிட்டு இருக்க மாரி ஃபோட்டோஸ்லாம் இருக்கு. அத பார்த்தோம்னா அவர பாத்தீங்கன்னா, கல்யாணம் பண்ணி வச்சா அவ ஒழுங்கா வாழ மாட்டா போலயே அப்படின்ற மாரி அவரு நெஞ்சு வலியில இருந்துட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோயின தான் காட்டுறாங்க. அவள பாத்தீங்கன்னா, புதுசா காப்பர் மெட்டல் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு, அந்த ப்ராஜெக்ட்ட ஓகே பண்ண பாத்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து என்ன சொல்றான்னா, இந்த இடத்த சுத்தி 3 கிலோமீட்டருக்கு ஃபுல்லா காப்பர் தான் இருக்கு. இத வாங்குனா பெரிய ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஆமா, ஆமா. நானும் அதுக்காக தான் பாத்துட்டு இருக்கேன். உன் வேலைய பாத்துட்டு போன்னு இவ பாத்துட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த குடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்லேருந்து குடுத்தாங்க. ஏன்டா இது உனக்கு தான்னு சொல்ல, இவ்ளோ இத ஓப்பன் பண்ணி பாக்குறா. என்னடான்னு பார்த்தா, புதுசா நடக்க போற ப்ராஜெக்ட்க்கு இவள தான் ப்ராஜெக்ட் மேனேஜரா போட்டுருக்காங்க. அத பார்த்தோனே இவ்ள பாத்தீங்கன்னா, இது உண்மையாவே கனவா நனவான்னு தெரியல. இது ஃபேக்கா இருக்க போதுன்னு சொல்ல,
ஃபேக்லாம் கிடையாது. ஒரிஜினல் தான்னு சொல்ல. இவளுக்கு அவளோட புருஷன் தான் ஞாபகம் வரான். நேத்து நைட்டு ஒண்ணா இருக்கும்போது ஹீரோ சொல்லியிருப்பான். நீ ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே என்னால நிறைவேத்த முடியும்னு. அதே எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, ஒருவேளை இது என் புருஷன் வேலையா இருக்குமோன்னு இவ சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. ஹீரோ அந்த இடத்த விட்டு போறான். இவன் போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு இவ எக்ஸோட லவர் தான் வரா. இப்ப வந்து ஹீரோயினுக்கு ஒரு அறைய போட்டுட்டு, எவ்வளவு தைரியம் தான் என் புருஷனையும் செடியூஸ் பண்றதுக்காக இந்த கப்பல்ல வந்து வேலை பார்த்திருப்பேன். அவன செடியூஸ் பண்ண தானடி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்ல, அத பார்த்தோன ஹீரோயின் அவளுக்கு ஒரு அறைய போட்டு, யார்டி உன் புருஷன செடியூஸ் பண்ண பார்த்தா? நான் இங்க இன்டர்வியூக்கு வந்து இந்த இடத்துல செலக்ட் ஆயிருக்கேன்னு இவ சண்டை போட்டுட்டு இருக்க. அந்த இதுக்கு ஹீரோ வந்து உனக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு சொல்லி கேட்க, நீ அந்த பையன் தானே? இவன் கூட தானே அன்னைக்கு ஹோட்டல்ல நீ ஒண்ணா இருந்தா எனக்கு நல்லா தெரியும். நீயும் இவனும் ஹோட்டல் ரூமை விட்டு வெளியே வரத நான் பார்த்தேன். ஏண்டி பாருக்கு போய் கண்ட பசங்க கூட ஒண்ணா இருக்க? பத்தாதுக்கு ஏன் புருஷனையும் செடியூஸ் பண்ண பாக்குறேன்னு சொல்ல, அவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட். நான் என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட பாருக்கு போனதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க, என்னது கேர்ள் ஃப்ரெண்டா? அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ஊருக்கே தெரியும். நீ எங்க இருந்துப்பா புது பாய் ஃப்ரெண்டா வந்த? இந்த மாதிரி மோசமான பொண்ணை நான் பார்த்ததே இல்ல. என் வயித்துல குழந்தை இருக்கும்போது என் புருஷனை செடியூஸ் பண்ண பாக்குறான்னு திறனை பத்தி தப்பா பேசிட்டு, இப்ப அவ ஒரு போட்டோவை எடுத்து காட்டுறா. அதுல பாத்தீங்கன்னா அவ அவளோட எக்ஸ் கூட பேசுற மாதிரி இருக்கு. இப்ப அந்த போட்டோவை பார்த்து இவ கண்ணா பின்னான்னு கத்திட்டு இருக்க. அந்த இதுக்கு அவளோட புருஷனும் வந்துடுறான். இப்ப அவளோட புருஷனை பார்த்தோன்னே இவ அவளோட புருஷனுக்கு ஒரு அடியை போட்டு, ஒரு குழந்தைய நான் வயித்துல சுமந்துட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது நீ இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன்னு அவளை புடிச்சு திட்டிட்டு இருக்க. அத பார்த்தோன்னே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, உன் புருஷனுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. நல்ல வேளை இந்த வாத்து பையல நான் கல்யாணம் பண்ணிக்கல. கல்யாணம் பண்ணேன்னா என் வாழ்க்கையே வீணா போயிருன்னு சொல்ல, யாரடி வாத்துன்னு சொல்றேன்னா அவன் ஹீரோயின் அடிக்கிற மாதிரி வர. ஹீரோ அவனை புடிச்சு தள்ளி விட்டுறான். இவங்கள பாத்தீங்கன்னா உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு அவ ஹீரோயின் அடிக்கிற மாதிரி வர, ஹீரோ ஹீரோயின் இந்த பக்கம் புடிச்சு இழுத்துறான். அப்படி இழுத்ததுல அந்த பொண்ணு போய் தரையில விழுந்துட்டு, ஐயோ அம்மா எனக்கு வயிறு வலிக்குதே காப்பாத்துங்களேன்னு சொல்லி கத்திட்டு இருக்க. கட் பண்ணா அவளை எல்லாரும் ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்துடுறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா கவலைப்படாத, சிசிடிவி ஃபுட்டேஜ் போலீஸ்க்கு சென்ட் பண்ணி வச்சுட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு அவளுக்கு உள்ள டெலிவரி நடந்துட்டு இருக்கு. அதை பார்த்தோன்னா அவளோட புருஷன் ரொம்ப டென்ஷனா நின்னுட்டு இருக்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த இடத்த விட்டு நர்ஸ் தான் வெளியே வராங்க. உங்களுக்கு அழகான பொன் குழந்தை பிறந்திருக்கு. ஆனா என்ன பண்றது, குறை பிரசவத்துல பிறந்துருச்சு, அதனால இன்குபேட்டர்ல வைக்கணும்னு சொல்ல, எடுத்து பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கா, எப்படி பொன் குழந்தை பிறந்துச்சுன்னு கேட்க, சார் வயித்துல இருக்கிறது பொண்ணா பையனான்னு எப்படி தெரியும், ஏன் இப்படி பேசுறீங்க, படிச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் அந்த இடத்த விட்டு போக, அவனை பாத்தீங்கன்னா அவளுக்கு பொம்பளை பிள்ளை பிறக்க நீ தாண்டி காரணம், உன்னை பார்த்தா பேட் லக்கு தான் சொல்ல, ஏண்டா அவளை ஏதோ நான் மாசமாக்குன மாதிரி என்ன வந்து கேட்டுட்டு இருக்க, உனக்கு இருக்கு பயலே, ஏதாவது பேசினா அடிச்சு போட்டுருவேன்னு அவ திட்டிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே என்ன பாத்தீங்கன்னா, என் குழந்தை குறை பிரசவத்துல பிறந்துருச்சு, அதுக்கு காரணம் நீங்க 2 பேரு தானே, அவங்க 2 பேரையும் பிடிச்சி திட்டிட்டு ஒழுங்கா 30 மில்லியன் காம்பன்சேஷனா கொடுங்க, இல்லன்னா என்ன பண்ணுவேனே தெரியாதுன்னு அவ கத்திட்டு இருக்க. அதை பார்த்தவன ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஏதாவது பேசினா இங்கேயே கொண்டு போட்டுருவேன்னு அவனை அடிக்க கூடாத இடத்துல அடிச்சுட்டு கீழே தள்ளி விட்டுறா. இப்பவே இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அவளோட அப்பா பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவோட அஸ்தியை எடுத்துட்டு அந்த இடத்துக்கு வராரு. இப்ப வர பாத்தீங்கன்னா ஹீரோவும் இவ்வளவு ஒன்னா இருந்த போட்டோஸ் தூக்கி போட்டுட்டு, ஒரு கல்யாண வாழ்க்கையில ஒழுங்கா நீ இருந்துக்க மாட்டியா, ஏன் இப்படி பண்ணி என் குடும்ப மானத்தை வாங்குற, என் குடும்பம் சாதாரண குடும்பம் கிடையாது, ரொம்ப பெரிய குடும்பம், அப்படி இருக்கிறப்ப கண்ட பசங்க கூட சுத்திட்டு இருக்கன்னு சொல்ல, அவங்க சித்தி பாத்தீங்கன்னா உன் கூட போட்டோல இருக்கிறது இந்த பையன் தானே அப்படின்னு சொல்ல, அவங்க அப்பா ஹீரோவை பார்த்தவன, யாரு பண்ணி இதுக்காக பொண்ணு கூட சுத்திட்டு இருக்க, அவ கல்யாணம் பொண்ணு அவளை விட்டு தள்ளி போயிரு அப்படின்னு சொல்ல, அவ கூட நான் சுத்துறதுனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா, இது எங்களோட பர்சனல் லைஃப், அதுல தலையிடாதீங்கன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவன இவளோட எக்ஸ பாத்தீங்கன்னா, அங்கிள் ஆன்டி இவங்க 2 பேரும் ரொம்ப நாளா ஒன்னா இருந்துட்டு இருக்காங்க, உங்க பொண்ணு ரொம்ப மோசமான பொண்ணு, கிளப்புக்கு போய் கண்ட பசங்க கூட சுத்துறா, இவன் கூடவும் சுத்திட்டு இருக்கா, ரொம்ப மோசமானவன அவளை பத்தி வத்தி வச்சிட்டு இருக்க. இவன் சொன்னதை பார்த்தவன அவங்க அப்பா இவளை அடிக்கலான்னு வர, நெட்டுக்கு ஹீரோவோட ஆளுங்க எல்லாரும் வந்துடுறாங்க. இப்ப இவங்க வந்து சாரி பிரசிடென்ட் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்ல, எடுத்து பிரசிடென்ட் இவ ஷாக் ஆகுறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா உன்னோட கம்பெனி ஷாவோ தானே, என்ன அதுக்கான டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்க, என்னடான்னு பார்த்தா அவங்க கம்பெனிக்கு வர வேண்டிய 80% இன்கம் ஹீரோ ஸ்டாப் பண்ணி வச்சுட்டான். அதை பார்த்தவனே இவன் ஷாக் ஆயிட்டு இருக்க. ஹீரோனோட அப்பா பாத்தீங்கன்னா, உன் கம்பெனி இன்கம் கியூ கம்பெனியால தான் ஸ்டாப் பண்ண முடியும், நீ அங்கதானே இன்வெஸ்ட் பண்ணிருக்க, அப்படி இருக்கிறப்ப எப்படி இவனால பண்ண முடிச்சுன்னு கேட்க, ஏன்னா கியூ கம்பெனியோட பிரசிடென்ட் நான் தான், உங்களோட மருமகனும் நான் தான், இவன் என்னோட பொண்டாட்டி, என் பொண்டாட்டியை பாதுகாக்கிற வேலையை தான் நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு ஹீரோவில காப்பாத்தி அங்க இருந்து கூட்டு வர, அதை பார்த்தோன்னா அவரு ஷாக் ஆயிடுறாரு. கல்யாணம் தனிக்கு ஒழுங்கா முகத்தை பார்க்காம விட்டது தப்பா போச்சு அப்படின்னு அவங்க அப்பா முழிச்சிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவோட அஸ்தி எடுத்துட்டு நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஹீரோ மேலே இடிச்சிடறா. இப்பவே இப்படி இடிச்சுட்டு போகலான்னு பார்க்க, பொண்டாட்டி எங்க போக பாக்குறேன்னு ஹீரோ கேட்க, இவ்வளவு பாத்தீங்கன்னா என்கிட்ட போய் சொல்லிட்டல, உன்னை கொல்லாம விட மாட்டேன்டான்னு ஹீரோவை வளைச்சு கட்டிட்டு அடிச்சிட்டு இருக்க. அடியை அமைதியாயிடுறேன்னு ஹீரோ சொல்றான். அதை பார்த்தோன்னா இவ்வளவு பாத்தீங்கன்னா, நான் ஏன் அமைதியா இருக்கணும், என்கிட்ட போய் சொல்லி என்னை ஏமாத்தி இருக்க, நீ தான் என் புருஷனை ஏன்டா சொல்லலன்னு இவ போக பார்க்க, ஒரு நிமிஷம் அமைதியா பொறுமையாயிடுறி, எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலான்னு
ஹீரோ அவள புடிச்சு வச்சுட்டு என்ன சொல்றானா, உங்க வீட்ல உன்னை மீட் பண்ணனே, அப்பதான் நீ என்னோட பொண்டாட்டினே தெரியும் அப்படின்னு சொல்ல, போடா நான் உன் கூட பேச மாட்டேன். எதுவும் என்கிட்ட பேசாதன்னு சொல்லிட்டு இவ குடுகுடுன்னு அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப இவ அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, பாஸ் அந்த போட்டோஸ உங்க மாமனாருக்கு யார் அனுப்பி வச்சதுன்றத கண்டுபிடிச்சுட்டேன். மேடமோட ஃப்ரெண்டு தான் சொல்ல, இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோவோட ஆளுங்க அவன புடிச்சிட்டு வர்றாங்க. இவ அவன பாத்தீங்கன்னா, ஏன்டா என்ன புடிச்சிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, நானும் அவள ஒண்ணா அந்த போட்டோவ எதுக்காக அனுப்புறேன்னு ஹீரோ கேட்க, எதுக்காகவா? நீங்க 2 பேரும் இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்களா? அத பத்தி சொல்றதுக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோ பாத்தீங்கன்னா, சரி, சரி முடிஞ்ச வரைக்கும் எல்லார்கிட்டயும் இத பத்தி சொல்லிக்க. அத சொல்றதுக்காக தான் உன்ன கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவளோட வீட்ல உட்கார்ந்துட்டு அவ சீனியர் கூட தான் பேசிட்டு இருக்கா. ஏய் ஸ்டூடண்ட் ரீயூனியன் இருக்கு. நீ கண்டிப்பா வந்தாகணும்னு சொல்ல, சாரிப்பா என்னால வர முடியாதுன்னு இவ சொல்லிட்டு இருக்க. சும்மா வந்துட்டு போயேன். அட்லீஸ்ட் ஃப்ரெண்ட்ஸையாவது பார்த்துட்டு போலாம்லன்னு இவ பேசிட்டு இருக்க. பார்த்தா வீட்டுக்கு வெளியே ஹீரோ தான் நிக்கிறான். அத பார்த்தோன்னே இவ கதவை திறக்காம இருக்க. ஹீரோ ஜன்னல் வழியா ஏறி குதிச்சு உள்ள வந்துடுறான். அத பார்த்தோன்னே இவள பாத்தீங்கன்னா, ஏன்டா உள்ள வந்த வெளியே போட அப்படின்னு சொல்ல, ஹீரோ அவள பிடிச்சிட்டு, அடியே இந்த கல்யாணத்தை பத்தி கொஞ்சம் உன்கிட்ட பேசணும். பொறுமையா நான் என்ன சொல்றேன்னு கேளுன்னு சொல்ல, நீ சொல்றத என்னால கேட்க முடியாது. நான் உன்னை டைவர்ஸ் பண்ண போறது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்காத. உங்க அப்பாவை பழி வாங்கணும்னு ஆசைப்படுறேன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ எனக்கு நல்ல பொண்டாட்டியாரு. உங்க அப்பாவை பழி வாங்க நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். நம்ம 2 பேரும் டீலிங் போட்டுக்கலாம்னு சொல்ல, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்றா. இப்ப வேணா பாத்தீங்கன்னா, நீ என்ன டைவர்ஸ் பண்ணணும்னா இது எல்லாத்துக்கும் ஓகே சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பரை கொடுக்க, அந்த பேப்பரை பார்த்து படிச்சுட்டு இவ டக்குன்னு கிழிச்சு போட்டுறா. உன்னை டைவர்ஸ் பண்ணணும்னா உன் குழந்தைய நான் பெத்துக்கணுமா? என்ன பிளாக்மெயில் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்க, உங்க அப்பா தாண்டி இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் போட்டு நம்ம கல்யாணத்தையே பண்ணி வச்சது. அதையே நீ மறந்து போயிட்டியான்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா, நீ சொல்றதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். உன்னை டைவர்ஸ் பண்ண போறது உறுதி அப்படின்னு சொல்ல, டைவர்ஸ் ஆனால உடனே பண்ண முடியாது. 1 வருஷம் நீ வெயிட் பண்ணி தான் ஆகணும். அது வரைக்கும் நீ என்னோட பொண்டாட்டின்றத மறந்துறாத. நம்ம 2 பேரும் ஒண்ணா போய் என்னோட பாட்டியையும் அம்மாவையும் பார்த்துட்டு வரலாம்னு ஹீரோ பாத்தீங்கன்னா, நைட்டே ஹீரோயினை கூட்டிட்டு அவங்க வீட்டுக்கு வந்துடுறான். இப்ப அங்க வந்த உடனே எல்லாரும் ஒண்ணா உட்காந்து ஜாலியா சாப்பிட்டுட்டு இருக்க. பாட்டி பாத்தீங்கன்னா, உங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆகி இவ்வளவு நாள் ஆகுது. எப்ப குழந்தை பெத்துக்கலாம்னு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இவங்க இப்படி கேட்டோம்னா இவ்வளவு பாத்தீங்கன்னா, கல்யாணமே இப்பதான் ஆயிருக்கு. நாங்க 2 பேரும் புது ஜோடிங்க. குழந்தைய பொறுமையா பெத்துக்கலாம்னு இருக்கோன்னு இவ ஹீரோக்கு பேசிக்கிட்டே மிளகாயை எடுத்து வைக்க, ஹீரோவும் வேற வழி இல்லாம அது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்கான். அத பார்த்தோம்னா இவ்ள பாத்தீங்கன்னா, இவருக்கு காரமான ஃபுட்டுன்னா ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் இவருக்காக ஸ்பெஷலா எடுத்து வைக்கிறேன்னு சொல்லி குடுத்துட்டு இருக்க. ஹீரோவும் வேற வழி இல்லாம அது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்பவங்க எல்லாரும் அவங்க ஃபேமிலிய பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வெளிய வர ஹீரோ பாத்தீங்கன்னா, பாட்டி எங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நாங்க கிளம்புறோம்னு சொல்லிட்டு அவள கூட்டு வந்துட்டு இருக்க. அத பார்த்தோன பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, "ஏங்க பாரு, அவங்க 2 பேர் தான் சரியான ஜோடி. இன்னொரு தடவ அந்த மிங்கோட பேரைய முன்னாடி சொல்லாத. அந்த பொண்ண நினைச்சாலே எரிச்சலா இருக்குன்னு" பாட்டி சொல்லிட்டு இருக்க. இவங்கம்மா சரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, இவ்ள வெளில கூட்டு வந்து அவள புடிச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்க. "ஐயோ! காரம் தாங்கலையே, எவ்ளோ காரமா இருக்கு" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. "அந்த காரத்த தாண்டி எனக்கு எடுத்து வச்ச. நானும் வேற வழி இல்லாம சாப்பிட்டுட்டு இருந்தேன்னு சொல்ல, உங்க பாட்டி குழந்தைய பத்தி கேக்குறாங்க. நீ எதுவும் பேசாம இருக்க. அதனால தான் மிளகாய தூக்கி வச்சேன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. "ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போலாம் வா பொண்டாட்டின்னு" சொல்லி ஹீரோவ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப இவன பாத்தீங்கன்னா, "நீ என்னோட பொண்டாட்டின்றத மறந்து போயிறாதன்னு" சொல்லி கண்ணத்த பிடிச்சு கிள்ளிட்டு இருக்க. "வலிக்குது கண்ணத்துல இருந்து கைய ஏறுறா" அப்படின்னு இவ சொல்ல, என்ன பாத்தீங்கன்னா, உங்க அப்பாவ பழி வாங்கி, அந்த வீடு உன் பேருக்கு வர்றதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். உங்க அப்பாவ பழி வாங்க ஆசைப்படுறல, உங்க அம்மா சம்பாதிச்ச எல்லா சொத்தும் உனக்கு வர்றதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். அதுக்கு பதிலா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும்னு ஹீரோ அவள கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒண்ணா ஸ்டே பண்றான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் எந்திரிச்சு பார்க்க அந்த இடத்துல ஒரு டைரி தான் இருக்கு. ஹீரோவோட டைரி தான் அது. அந்த டைரிய எடுத்து பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். "என்ன பண்ணிட்டு இருக்க பொண்டாட்டி?" அப்படின்னு சொல்லி கேட்க, அவன பார்த்த பயத்துல இவ இந்த பக்கம் திரும்பும்போது ஹீரோவோட பேண்ட்ட அவுத்து விட, அத பார்த்து இவ ஆன்னு கத்திட்டு இருக்கா. இப்ப அவள பாத்தீங்கன்னா, சும்மா தான் அவனோட ஃபோட்டோஸ பார்த்துட்டு இருந்தேன். நேத்து உங்க அம்மா மிங்குன்னு ஒரு பொண்ண பத்தி சொன்னாங்களே, அந்த பொண்ணு தானே இது அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீ நினைக்கிற மாரிலாம் எதுவும் இல்லன்னு சொல்ல, என்கிட்ட மறைச்சு என்ன ஆகப் போகுது? நான் எதுவும் மனசுல வச்சுக்க மாட்டேன்னு இவ பேய் படுத்துட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, உங்க அம்மாவோட சொத்து பத்திரப்படி பாதி சொத்து உனக்கு வந்தாகணும். நாளைக்கு இந்த பத்திரத்த எடுத்துட்டு உங்க அப்பாவ பார்க்க போலான்னு சொல்ல, உண்மையாவே சொல்றேன்னு இவ பயங்கர ஹாப்பி ஆயிட்டு இருக்க. உன் உடம்புல எனர்ஜி இருக்கு போலயே. அப்படின்னா வா நம்ம 2 பேரும் மறுபடியும் ஒண்ணா இருக்கலான்னு இவ பேண்ட்ட கழட்டலான்னு வர, எனக்கு தூக்கம் வருது போடான்னு இவ படுத்து தூங்கிறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் அவங்க வீட்டுக்கு தான் வராங்க. இப்ப அவங்க அப்பா அவங்க 2 பேரையும் பார்த்தோன்னே, "வாங்க வாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. டின்னர் ரெடி பண்ணா சாப்பிட்டு தான் போணும்னு" சொல்ல, டின்னர் சாப்பிடுறதுக்காக வரல. அக்ரீமெண்ட் குடுத்து என் பொண்டாட்டிக்கு தேவையானத வாங்கிட்டு போலான்னு வந்தேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு அக்ரீமெண்ட் எடுத்து வைக்கிறா. "இந்த வீடு எங்க அம்மாக்கு சொந்தம்.
அது மட்டும் இல்லாம எங்க அம்மா சம்பாதிச்சு 80% சொத்து என் பேருக்கு வந்தாகணும். அந்த மாதிரி தான் எங்க அம்மா குடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் சைன் போட்டு குடுங்கன்னு சொல்ல, அவங்க அப்பவும் வேற வழி இல்லாம சைன் போட்டு குடுக்குறாரு. இப்ப இவள பாத்தீங்கன்னா, "இந்த வீட விட்டு எப்ப போலான்னு இருக்கீங்க? ஏன்னா இந்த வீடு எனக்கு மொத்தமா சொந்தமாகணும். நீங்க வெளிய போனா தான் நல்லா இருக்கும்" அப்படின்னு சொல்ல, போக மாட்டோம்னு இவங்க 2 பேரும் சொல்றாங்க. அத பார்த்த உடனே ஹீரோ அவனோட ஆளுங்கள கூப்ட்டு, அந்த இடத்துல உள்ள பொருள் எல்லாத்தையும் தூக்கி வெளிய போட சொல்றான். என்னடான்னு பார்த்தா, ஹீரோயின் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவங்க அம்மா இறந்து போயிருப்பாங்கல்ல. அப்போ அவங்க சித்தி, "இந்த பொருள் எல்லாம் குப்பைக்கு தான் போணும். ஏன்னா இந்த வீட்டோட முதலாளி அம்மா நான் தான் சொல்லி ஹீரோயின புல்லி பண்ணியிருப்பாங்க. அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, இனிமே இந்த வீடு எனக்கு தான் சொந்தம். இந்த இடத்துல எது இருக்கணும், எது இருக்கக்கூடாதுன்னு நான் தான் முடிவு பண்ணணும்னு எல்லாத்தையும் தூக்கி வெளிய போட சொல்லிட்டு, அவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு வர, அத பார்த்தோனே இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, "ஏம்மா இப்படி பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஏன் இப்படி பண்ணேனா? என் வீடு எனக்கு தான் சொந்தம். ஏன் இப்படி பண்றேன்னு உங்களுக்கு தெரியாதா? ஏன்னா இது என்னோட வீடு. எங்க அம்மாவோட வீடு" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு, அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துடுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பைக்ல வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல திருடன் ஒரு பையனோட பேக்க திருடிட்டு போறான். அத பார்த்தவுடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அந்த பையன சேஸ் பண்ணி போயி, அந்த திருடன் கூட சண்டை போட்டுட்டு, அவனோட பேக்க காப்பாத்தி அந்த பையன் கிட்ட குடுக்க, அத பார்த்தவுடனே அவன பார்த்தீங்கன்னா, ரொம்ப தேங்க்யூங்கன்னு சொல்ல, சீக்கிரமா போலீஸ்க்கு கால் பண்ணு. அப்பதான் உனக்கு ஹெல்ப் கிடைக்கும்னு சொல்லிட்டு, அவன் அந்த இடத்த விட்டு போக, அத பார்த்தோன்னா அவன பார்த்தீங்கன்னா, "அண்ணா நான் காதல்ல விழுந்துட்டேன். உன்ன பார்க்கறதுக்காக தான் வரேன்னு" அவன் வேகமா ஹீரோவ பார்க்க தான் வரான். யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட தம்பி தான். இவன் அவன பார்த்தீங்கன்னா, "அண்ணா நான் ஒரு பொண்ண காதலிக்கிறேன். பார்த்த உடனே காதல்ல விழுந்துட்டேன். அந்த மாரி பொண்ண என் வாழ்க்கையிலே பார்த்ததில்ல தெரியுமா? என்ன ஃபைட்டு! திருடன்கிட்ட இருந்து என் பேக்க காப்பாத்தி குடுத்தா. அடி பிச்சு உதறிட்டா" அப்படின்னு சொல்லி ஹீரோயின பத்தி பெருமையா சொல்லிட்டு இருக்க, அவன் ஹீரோயின பத்தி தான் சொல்றான்னு ஹீரோக்கு தெரியாது. இப்ப அவன பார்த்தீங்கன்னா, வீட்ல ஒரு முக்கியமான பார்ட்டி நடக்க போகுது. டைம் இருந்ததுன்னா அந்த பார்ட்டில உங்க அண்ணிய இன்ட்ரோ குடுக்குறேன்னு சொல்லிட்டு, இறந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் அவங்க அம்மாக்கு சொந்தமான கனிம வளம் எடுக்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கா. இப்ப அந்த இடத்துல வந்து பாத்துட்டு இருக்கா. அந்த இடத்துல இவளோட தம்பி தான் இருக்கான். அவங்க சித்திக்கு பிறந்த பையன். இப்ப அவன பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல உனக்கு என்ன வேலை? இந்த இடத்தோட இன்சார்ஜ் நான் தான் சொல்ல. ஆனா இந்த இடத்த என் புருஷன் வாங்கிட்டாரு. இதுக்கப்புறம் இது எனக்கு தான் சொந்தம்னு இவ சொல்லிட்டு இருக்கா. அந்த இடத்துல இவ கூட படிச்ச பையனும் இருக்கான். அவன் இவளோட சீனியர். இப்ப அவன பாத்தீங்கன்னா, இப்ப வரைக்கும் இது என் அப்பா பேர்ல தான் இருக்கு. உன் பேர்ல மாறுனுச்சுன்னு எந்த அபிஷியல் டீட்டெயிலும் வரல. ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போலனா கொன்னு போட்டுருவேன்னு சொல்ல, யாரடா கொன்னு போட்டுருவேன்னு ஹீரோயின் அவன அடிச்சு போட, அவன பாத்தீங்கன்னா, "என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? எல்லாரும் அவள புடிச்சு அடிங்கன்னு" சொல்ல, அத பார்த்த உடனே இந்த சீனியர் தான் அவள காப்பாத்துறான். இப்ப அவள பாத்தீங்கன்னா, காப்பாத்துங்களேன்னு அந்த இடத்த விட்டு ஓடி வந்துட்டு இருக்க, அந்த இடத்துக்கு ஹீரோவும் வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்து, "என்ன பொண்டாட்டி நடக்குது?" அப்படின்னு சொல்லி கேட்க, "என்னடா பாத்துட்டு இருக்க லூசு பயலே, வந்து வண்டியில உட்காரு" அப்படின்னு சொல்லி அவ ஹீரோவ அங்க இருந்து கூட்டு வந்துடுறா. பார்த்தா 2 பேரும் பயங்கர ஸ்பீட்ல வந்துட்டு இருக்க, இவ டக்குன்னு பிரேக்க போட ஹீரோ போய் புல்லுல விழுந்துடுறான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, "ஏண்டி என்ன கொலை பண்றதுக்காக கூட்டு வந்தியான்னு?" கேட்க, "சாரிங்க, வாங்க வாங்க" அப்படின்னு சொல்லி இவ ஹீரோவ கூப்பிட்டு வச்சுட்டு, அவன் மேல உள்ள தூசியெல்லாம் தொடச்சு விட்டுட்டு இருக்க, "நான் குப்பையிலே விழுந்தாலும் என்னோட அழகு என்னைக்கு குறையாதுன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. "ஆமா ஆமா குறையாதுன்னு" இவளும் சொல்றா. இப்ப இவன பாத்தீங்கன்னா, "எங்கேயாவது போறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிட்டு போக மாட்டியா? உன்ன கண்டுபிடிக்கிறதுக்குள்ள போதும் போதும்ன்னு ஆயிடுச்சுன்னு" இவன் சண்டை போட்டுட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு சீனியர் தான் வரான். இப்ப அவன் வந்து ஹீரோயின பார்த்து பேசாம ஹீரோவ பார்த்து பேசுறான். "டேய் இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியுமான்னு இவ கேட்கிறா. "ஆமா, இன்னும் நம்ம கூட ஸ்கூல்ல தான் படிச்சான். மறந்து போயிட்டா? இவன் எனக்கும் சீனியர்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "ஓ அப்படியா?" அப்படின்னு அவன் கேட்டுட்டு, "உனக்கு இவன தெரியாதான்னு?" கேட்க, "ஏன் தெரியாது? நல்லாவே தெரியும். இவரு என்னோட பாஸ்ன்னு" சொல்லிடுறா. அத பார்த்தோனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, "ஏண்டி புருஷன் சொல்ல வேண்டியதுதானே? பாஸ்னா சொல்ற? உன்ன அப்புறமா பார்த்துக்கிறேன்" அப்படின்னு அவ ஷோல்டர்ல கைய போட்டுட்டு, "எனக்கு என் அசிஸ்டன்ட்க்கு முக்கியமான வேலை இருக்கு. நாங்க கிளம்புறோம்னு" இவன் கூட்டிட்டு போகலான்னு பார்க்க, இவள பார்த்தீங்கன்னா ஹீரோவ தள்ளி விட்டுட்டு வந்து, "சீனியர் உங்களோட ஃபோன் நம்பர் குடுங்களேன்." உங்க ஃபோன் நம்பர் என்கிட்ட இல்லன்னு சொல்ல, அவனும் ஃபோன் நம்பர் குடுக்குறான். இதெல்லாம் பார்த்த உடனே நம்ம ஆளுக்கு பயங்கர கோவம் வந்து, அடியே வாடின்னு அவள தர தரன்னு காருக்கு இழுத்துட்டு வந்து, அவள புடிச்சு கிஸ் பண்ணிட்டு அவ ஃபோன புடுங்கிக்கிறான். இப்ப அந்த நம்பர வாங்கி டெலீட் பண்ணிட்டு, "இன்னொரு தடவை யார்கிட்டயாவது நம்பர் கேட்டேன்னு வச்சுக்க, உன் ஃபோன்ல உள்ள எல்லா கான்டாக்ட்டையும் டெலீட் பண்ணி விட்டுருவேன்னு" ஹீரோவ அங்க இருந்து கூட்டு வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின கூட்டிட்டு ஷாப்பிங்க்கு தான் வந்திருக்கான். பார்ட்டி நடக்க போகுது இல்லையா? அந்த பார்ட்டிக்கு இவளுக்கு ட்ரெஸ் வாங்குறதுக்காக, இப்ப ஹீரோயின் உள்ள போய் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வர, அந்த இடத்துல ஹீரோவோட தம்பி தான் இருக்கான். அவன் இவள பார்த்த உடனே, "தேவதைய பார்க்குற மாரி இருக்கு. உங்கள மறுபடியும் பார்ப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எனக்கு உங்கள ரொம்ப பிடிச்சிருக்குங்க. பார்த்த உடனே நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன்" அப்படின்னு சொல்ல, "சாரி எனக்கு கல்யாணம் ஆகி எனக்கு ஹஸ்பண்ட் இருக்குன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. "என்னது ஹஸ்பண்ட் இருக்கானா?" அவன் ரொம்ப ஷாக் ஆகிறான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, இவன் எங்க போயிட்டான் அப்படின்னு ஹீரோவ தேடி வந்துட்டு இருக்கும்போது, அவ கால் ஸ்லிப் ஆகி கீழ விழுந்துடுறா. அத பார்த்த உடனே ஹீரோ அவள தூக்கலான்னு வந்து அவளோட ட்ரெஸ்ஸ மிதிக்க, பார்த்தா ஹீரோவும் ஸ்லிப் ஆகி இவ மேலே விழ 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிற மாரி ஆகிருது. அத பார்த்த உடனே இந்த கடையில உள்ள பொண்ண பாத்தீங்கன்னா, "சாரி மேடம், நான் உங்களுக்காக வேற ட்ரெஸ் வச்சிருக்கேன் வந்து பாருங்கன்னு" சொல்ல, "சீக்கிரம் போய் அந்த ட்ரெஸ்ஸ ட்ரை பண்ணிட்டு வான்னு" ஹீரோ சொல்ல, இவ்ளோ சரின்னு அந்த இடத்த விட்டு போறா.
அவ போனதுக்கு அப்புறம் ஹீரோட தம்பி தான் இந்த இடத்துக்கு வரான். இப்பவே மூஞ்சி சோகமா வச்சுட்டு வந்துட்டு இருக்க. ஏன்டா மூஞ்சி இப்படி வச்சுட்டு இருக்க? என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க, நான் ஒரு பொண்ண உயிருக்கு உயிரா காதலிச்சேனே. அந்த பொண்ணுக்கு புருஷன் இருக்கான். அதான் என்ன பண்றதுன்னு தெரியலன்னு இவ சொல்லிட்டு இருக்க. சரி விட்டு தொல. அதை விட நல்ல பொண்ணுங்களா கிடைப்பாங்கன்னு ஹீரோ அவன சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோ வீட்ல நடக்கிற பார்ட்டியை தான் காட்டுறாங்க. இப்ப இந்த பார்ட்டிக்கு ஹீரோயின் உள்ள வந்து பாட்டி கூட பேசிட்டு இருக்க. அவங்கள பாத்தீங்கன்னா, என்னம்மா என் பையன் இல்லாம தனியா வந்திருக்க? அவன் கூட வர வேண்டியதுதானேன்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்கு. சீக்கிரமே வந்துருவாரு ஆன்ட்டின்னு இவளும் சொல்லிட்டு இருக்கா. இப்பவங்க எல்லாம் இப்படி இருந்துட்டு இருக்க. அந்த பாட்டிக்கு இவளோட அப்பா, சித்தி, தம்பின்னு 3 பேரும் வராங்க. இப்பவங்க அப்பா பாத்தீங்கன்னா, ஹீரோவோட ஃபேமிலி நினைச்சு இன்னொரு ஃபேமிலி கிட்ட பேசிட்டு இருக்க. அப்பா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்க ஒண்ணும் என்னோட ஃபேமிலி கிடையாது. இங்க நிக்கிறாங்கன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து உங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போறேன். இவதான் என்னோட பொண்டாட்டி கியூ குடும்பத்தோட மருமகன் சொல்லி ஹீரோயினா எல்லாருக்கும் இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இந்த சீனியர் வந்துடுறான். இப்ப இந்த சீனியர் பாத்தீங்கன்னா, இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே கையில வச்சிருந்த ஃப்ளவர் பொக்கேயை கீழே போட்டுடுறான் ஷாக் ஆயிட்டு. ஏன்னா இவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா இருப்பாங்கன்னு கொஞ்சம் கூட அவன் எதிர்பார்க்கல. இப்பவே இப்படி ஷாக் ஆயிட்டு இருக்க ஹீரோயின் பாத்தீங்கன்னா, வாங்க சீனியர், எங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆனது வேணும்னு மறைக்கல. கொஞ்சம் சர்ப்ரைஸா இருக்கட்டும் தான் நாங்க அமைதியா இருந்துட்டோம்னு இவ சொல்லிட்டு இருக்க. அவன பாத்தீங்கன்னா ஒரு ரிங் எடுத்து ஹீரோ கிட்ட குடுக்குறான். என்னடான்னு பார்த்தா, ஹீரோ தான் என் பொண்டாட்டிக்கு ப்ரொபோஸ் பண்றதுக்கு ரிங் வேணும்னு கேட்க, அவனும் அந்த ரிங்க வாங்கி குடுத்திருப்பான். இப்ப அந்த ரிங்க ஹீரோ கையில குடுத்தவுடனே, அவன பார்த்தீங்கன்னா, எல்லார் முன்னாடியும் ஹீரோயினோட கையில போட்டு விட்டு, என் பொண்டாட்டி தான் எனக்கு எல்லாமே. என் பொண்டாட்டி கூட சந்தோஷமா சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன்னு, இவன் எல்லார் முன்னாடியும் ப்ரொபோஸ் பண்ணிட்டு இருக்க. அந்த நேரத்துக்கு ஹீரோவோட தம்பி பார்த்தீங்கன்னா, நெறைய ஆளுங்கள கூட்டு வரான். அவங்க எல்லாரும் அங்க உள்ள எல்லாரையும் என்டர்டெயின்மென்ட் பண்றதுக்காக வந்திருக்க. ஹீரோயினோட சீனியர் பார்த்தீங்கன்னா, சார் உங்க கம்பெனில நெறைய ஃப்ராட் நடந்திருக்கு. அது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். அதுக்கான எவிடன்ஸ் தான் இதுன்னு சொல்லி அவன் ஒரு ஃபைல காட்ட, அத பார்த்தவொன்னே மாறு வேஷத்துல வந்த எல்லாரும் ஹீரோயினோட அப்பாவ புடிச்சு அடிக்க ஆரம்பிச்சுடுறாங்க. ஏன்னா, அவங்க எல்லாரும் இந்த கம்பெனில வேலை பார்க்குற முக்கியமான ஆளுங்க. பிளான் பண்ணி தான் ஹீரோ இப்படி பண்ணியிருப்பான். இப்ப அவங்க எல்லாரும் இப்படி அடிக்கிறத பார்த்தவொன்னே அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா, நான் உன்னோட சொந்த அப்பா தானே! ஏன் இப்படி பண்ண? அப்படின்னு சொல்லி அவரு கத்திட்டு இருக்க. பார்த்தா அந்த இடமே ரணகலம் ஆயிட்டு இருக்கு. இப்ப இந்த இடத்துல இப்படி சவுண்ட் ஆயிட்டு இருக்கு. ஹீரோயினுக்கு லைட்டா தலை சுத்துறமாகி மயக்கம் போட்டு விழ, இப்ப அப்படியே கட் பண்ணா இவ ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கா. ஹீரோயின் மயக்கத்துல இருக்க. ஹீரோ தான் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான். ஹீரோ பக்கத்துல அவனோட தம்பி பார்த்தீங்கன்னா, நான் காதலிச்ச பொண்ணு என் அண்ணியா இருப்பான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என் வாழ்க்கை இப்படி போயிருச்சே! ஆனா என்ன பண்றது? என் அண்ணனோட வாழ்க்கை பிரகாசமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அவன மொறச்சு பார்த்துட்டு, ஒழுங்கா போய் பாட்டிய பாரு. நான் என் பொண்டாட்டி கூட தனியா இருக்கணும்னு சொல்ல, அவனும் சரின்னு அந்த இடத்த விட்டு போறான். இப்பவே போய் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயின் மயக்கத்துல இருந்து கண்ண முழிக்க, ஹீரோ அவள டச் பண்ணி பார்க்குறான். அத பார்த்தோனே இவள பார்த்தீங்கன்னா, என்ன தொடாத, தள்ளி போ, என் கிட்டயே வராதன்னு சொல்லிட்டு இருக்க. என் மேல கோவம் இருந்தா 2 அடி வேணாலும் வெடிச்சுக்க. ஏன் இப்படி பண்றேன்னு சொல்ல, எங்க பாரு, எங்க அப்பாவ நான் பழி வாங்கணும்னு நினைச்சேன், பழி வாங்கிட்டேன். இதுக்கு மேல உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. நம்ம 2 பேரும் டைவர்ஸ் வாங்கிக்கலாம்னு சொல்ல, பொண்டாட்டி ப்ளீஸ் இப்படிலாம் சொல்லாதன்னு ஹீரோவ சமாதானப்படுத்த, அவளுக்கு வாமிட் வர்ற மாரி இருக்கு. அத பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, இந்தா அந்த தண்ணிய குடி அப்படின்னு சொல்லி குடுக்க, இவளும் அந்த தண்ணிய வாங்கிக்கிறா. இப்ப அவள பார்த்தீங்கன்னா, எனக்கு ஏன் இப்படிலாம் பண்ணுது? டாக்டர் என்ன சொன்னாங்க? ஒருவேளை எனக்கு கேன்சர் எதுவும் இருக்குன்னு சொல்லிட்டாங்களான்னு இவ கேட்க, கேன்சர்லாம் ஒண்ணும் இல்ல. நீ பிரெக்னன்ட்டா இருக்கதா சொன்னாங்கன்னு சொல்ல, என்னது பிரெக்னன்ட்டான்னு இவ ரொம்ப ஷாக் ஆகிறா. இப்ப அவள பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான்டான்னு அந்த கிளாஸ தூக்கி போட்டுட்டு, நான் பிரெக்னன்ட் ஆகுற வரைக்கும் என்னடா பண்ணிட்டு இருந்த லூசு பயலே! ஒண்ணா இருக்கும்போது பார்த்து இருக்க மாட்டியான்னு, இவ ஹீரோவ கன்னா பின்னான்னு திட்டி ரூம விட்டு வெளிய தட்டி விட்டுறா. இதுக்கப்புறம் அவன விட்டு போகவே முடியாதுன்னு இவ கடுப்பாயிட்டே படுத்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு சீனியர் தான் வரான். இப்ப அவன பார்த்தீங்கன்னா, "உனக்கு எதுவும் ஆகலையே! நீ நல்லபடியா இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நல்லதா இருக்கேன்னு" இவளும் சொல்ல, சரி வா வெளிய போலான்னு அவன் ஹீரோயின வெளிய கூட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு மிங்குன்னு ஒரு பொண்ண காட்டுறாங்க. அந்த பொண்ணால நடக்க முடியல. அவங்க அம்மா கூட இந்த பொண்ணு தான் ஹீரோக்கு பொண்டாட்டியா வரணும்னு ஆசைப்பட்டுருப்பாங்களே, அந்த பொண்ணு தான். இப்ப அந்த பொண்ணு ஹீரோவ பார்த்த உடனே வந்து கட்டி பிடிச்சுட்டு, "ஃபைனலா உன்ன பார்த்துட்டேன். உன்ன பார்த்து எவ்ளோ நல்லாச்சுன்னு இந்த பொண்ண கட்டி பிடிச்சிட்டு இருக்க." அந்த இடத்துக்கு கரெக்ட்டா ஹீரோயின் வந்துடுறா. இப்ப ஹீரோயினையும் சீனியரையும் பார்த்த உடனே அவள பார்த்தீங்கன்னா, "நீங்க 2 பேரும் பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு சீனியர் சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா சீனியர தள்ளி விட்டுட்டு ஹீரோயின் பக்கத்துல போய் நின்னுட்டு, "இவ என்னோட பொண்டாட்டின்னு" சொல்ல, "என்னது பொண்டாட்டியா? உனக்கு கல்யாணமான விஷயத்த பத்தி என்கிட்ட சொல்லவே இல்ல. என்னோட காதல ஒட்டுமொத்தமா மறந்து போயிட்டியான்னு" அவ கேட்டுட்டு இருக்க. அத பார்த்த உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "உன்னோட காதல யாரும் மறந்து போகல. நான் அவன டைவர்ஸ் பண்ணிருவேன். அதுக்கப்புறம் இவன் உனக்கு தான் சொந்தம்ன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ போட்ட ரிங்க கழட்டி ஹீரோ மேல வீசிட்டு சீனியரை கூட்டிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறா. அத பார்த்த உடனே ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்க. இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட கைய பிடிச்சு, "உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லையான்னு?" கேட்க, "ஆமா எந்த சம்மந்தமும் இல்லன்னு" சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவ காலேஜ்ல நடக்கிற ஒரு முக்கியமான பார்ட்டிக்கு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ அந்த பொண்ண கூட்டு வரான்.
எல்லாரும் ஒரே காலேஜ்ல தானே படிச்சாங்க. இப்ப இந்த இடத்துக்கு வந்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின தனியா கூட்டு வந்துட்டு, "எங்கடி போக பாக்குற? என்ன நெனச்சு நீ தனியா அழுதுட்டு இருக்கன்னு நல்லா தெரியுது. எதுக்காக இப்படி மனசுல உள்ள காதல ஒளிச்சு வச்சுட்டு இருக்கன்னு சொல்ல. யார் அழுதுட்டு இருக்கா? நான் ஒண்ணும் அழுதுட்டு இருக்கல. உன் வேலைய பாத்துட்டு போடான்னு சொல்ல, ஹீரோவ புடிச்சு கிஸ் பண்ணிடுறான். அத பார்த்தோனே இவள பாத்தீங்கன்னா, "ஒழுங்கா தள்ளி போ" அப்படின்னு சொல்லி ஹீரோவ தள்ளி விட்டுட்டு இவ அமைதியா வந்து ஆடிட்டோரியத்துல உட்கார்ந்துட்டு இருக்க. ஹீரோவோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, "நீ நெனைக்கிற மாரி அவனுக்கும் மிங்குக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. நாங்க எல்லாம் ட்ரிப் போயிருந்தப்போ, அவன் மலையிலிருந்து கீழ விழுந்துட்டான். அவன காப்பாத்த போறேன்னு இந்த மிங்கு போனப்பதான் அவளுக்கு அடிபட்டுருச்சு. அதனாலதான் இந்த மிங்கு சொல்றத அவன் கேட்டுட்டு இருக்கான். நீ நினைக்கிற மாரி உன் புருஷன் அவனை காதலிக்கவே இல்ல. அவ தான் உன் புருஷனை காதலிச்சுட்டு இருக்கான்னு இவன் நடந்துக்கிறத எல்லாத்தையும் சொல்லிட்டு, நீ ரிங்க கழட்டி போட்டு போகும்போது அவனோட மனசே உடைஞ்சு போயிருக்குன்னு சொல்ல, ஹீரோயின் அவ பண்ண தப்ப நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்ப இவங்க எல்லாம் இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வந்து உட்கார்றான். இப்ப இவன பார்த்த உடனே இவ போகலான்னு பார்க்க, எங்கேயும் போகாம அமைதியா உட்காருன்னு ஹீரோவோட கைய பிடிச்சு உட்கார வச்சுக்கிறான். இப்ப இந்த ஈவென்ட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் சீனியர் கூட வந்துட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, "உன்னிட்ட எங்க போற? என் கூட வான்னு" சொல்ல, "அதெல்லாம் முடியாது போடான்னு" சொல்லிட்டு இவ சீனியர் கூட வந்துட்டு இருக்கா. பார்த்தா நைட் ஆயிடுது. நைட்டு ஹீரோயின் சீனியர் கூட அவளோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. ஹீரோ அவளோட வீட்டுக்கு வெளியவே உட்கார்ந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு என் புருஷனுக்கு சர்ப்ரைஸ் குடுக்க போறேன்னு இவ ஃப்ரெண்ட்லியா அவன கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. அத பார்த்த உடனே நம்மளுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. "ஏன்டா என் பொண்டாட்டி நீ சீரியஸ் பண்றியா? உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு" அவன் அடிக்கிற மாரி வர, "டேய் அமைதியா இருடான்னு" இவ தடுத்துட்டு இருக்கா. உங்க புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை இல்ல. என்ன ஒரு வழி ஆக்கிடாதீங்க. நம்மளோட ரிலேஷன்ஷிப் பத்தி அவன்கிட்ட எடுத்து சொல்லுன்னு சொல்லி அவன் இந்த இடத்த விட்டு போக, இவன பார்த்தீங்கன்னா, என் பொண்டாட்டி எனக்கு துரோகம் பண்ணிட்டா. அவ வயித்துல என் குழந்தை இருக்கும்போது இவ இப்படி பண்ணலாமான்னு இவன் புலம்பிக்கிட்டே படுத்து கிடக்க. அத பார்த்த உடனே இவள பார்த்தீங்கன்னா, நீ பண்றத பார்க்க ரொம்ப காமெடியா இருக்கு. வாடா உள்ள போலான்னு ஹீரோவ தூக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்துடுறா. அங்க வந்து பார்த்தா அந்த இடத்துல ரிங் கிடக்கு. அந்த ரிங்க எடுத்த ஹீரோ பார்த்தீங்கன்னா, இது என் பொண்டாட்டிக்காகன்னு சொல்லி அவன் கையில போட்டு விட்டுட்டு, ஹீரோ கீழ விழற மாரி போக, ஹீரோயின் அவன தூக்கிட்டு வந்துடுறா. இப்ப இவள பாத்தீங்கன்னா, இப்படியே இருந்தா சரிப்பட்டு வராது. ஃபர்ஸ்ட் வா குளிக்க போலாம் அப்படின்னு சொல்லி, ஹீரோவ லைட்டா கை தாங்கலா கூட்டிட்டு குளிக்கிறதுக்காக கூட்டு வரான். இப்ப அங்க கூட்டு வந்தோனே, அமைதியா இரு கீழ விழுந்துராதன்னு சொல்ல, இவன பாத்தீங்கன்னா டக்குன்னு அவனோட சட்டைய கழட்டிட்டு இவள ஒரு மாரி பாத்துட்டு, ஹீரோயின புடிச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்க. ஏன்டா அப்படின்னா நீ போதையில இல்ல நடிச்சிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி இவன பாத்தீங்கன்னா ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ இப்படி பண்ணிட்டு இருக்கத பார்த்தோம்னா இவ்ள பாத்தீங்கன்னா தள்ளி போட லூஸ் அப்படின்னு சொல்லி ஹீரோவ தள்ளி விட, பார்த்தா ஹீரோ மண்ட சவத்துல பட்டு, "அடி பாவி என்ன கொலை பண்ண பாக்குறியான்னு" அவன் அதே இடத்துல மயக்கம் போட, அத பார்த்து இவ சிரிச்சிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ ஆபீஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட அம்மாவும் அந்த பிங்கும் தான் வராங்க. இப்ப அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, "ஏன்டா இவ மனசு காயப்படுத்துற மாரி நடந்துக்காதன்னு சொன்னா நீ கேட்கவே மாட்டியா? உன் பொண்டாட்டிக்காக இவ்வளவு கஷ்டப்படுத்துறியான்னு" சொல்ல, ஆமா. எனக்கும் இவளுக்கும் நடுவுல இருந்த ரிலேஷன்ஷிப் எப்பயோ முடிஞ்சு போச்சு. இப்போதைக்கு ஷிஷி என்னோட பொண்டாட்டி. எனக்கு என் பொண்டாட்டி தான் முக்கியம்னு ஹீரோ பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துடுறா. இப்ப ஹீரோயின் வந்து என்ன சொல்றேன்னா, என்னையும் என் புருஷனையும் பிரிக்க பார்க்காதீங்க. ஃபர்ஸ்ட் 2 பேரும் இந்த இடத்த விட்டு போனா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்க. அத பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, அம்மா ஃபர்ஸ்ட் இவள கூப்பிட்டு இந்த இடத்த விட்டு போங்கன்னு சொல்ல, ஏன்டா உன் பொண்டாட்டி பேச்ச கேட்டுட்டு எங்களையும் போக சொல்றியான்னு அவங்க அம்மா சண்டை போட்டுட்டு இருக்க. இந்த மிங்க பாத்தீங்கன்னா இதான் சாக்கடை ஹீரோயின புடிச்சு கீழே தள்ளி விட்டுறா. இவ இப்படி தள்ளி விட்டதுல ஹீரோயினுக்கு வயிறு வலிக்கிற மாதிரி இருக்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கா. இப்ப அவ எமர்ஜென்சி ரூம்ல இருந்துட்டு இருக்க. பாட்டி பாத்தீங்கன்னா, "ஸ்ரீஷிக்கு என்னதாண்டா ஆச்சு? அவ எப்படி ஹாஸ்பிட்டல்ன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க." அந்த இடத்துக்கு டாக்டர் தான் வராரு. இப்ப டாக்டர் வந்து, "சாரி சார், குழந்தை அம்மா 2 பேர்ல யாரையாவது ஒருத்தரை தான் காப்பாத்த முடியும்னு சொல்ல, "எடுத்து குழந்தையா? அவ பிரெக்னெண்டா இருக்காளான்னு உங்க அம்மா கேட்டுட்டு இருக்க." இந்த சைடு இவ்ள பாத்தீங்கன்னா, அவ பிரெக்னெண்டா இருக்கிறதுனால தான் இவன் அவன் மேல பைத்தியமா இருக்கல அப்படின்ற மாதிரி மிங்க முழிச்சிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, எனக்கு என் பொண்டாட்டி தான் முக்கியம் அவளை காப்பாத்துங்கன்னு சொல்லி ஹீரோ சைன் போட்டு கொடுக்க, இந்த சைடு ஹீரோனோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, நீங்களா ஒரு மாமியாரா? சொந்த மருமக பிரெக்னெண்டா இருக்கும்போது இந்த குழந்தையே கொல்ல பாக்குறீங்க. நீங்களா மனுஷங்களே இல்லைன்னு அவ சண்டை போட்டுட்டு இருக்க. இந்த சைடு இந்த மிங்க பாத்தீங்கன்னா, அந்த டாக்டருக்கு காசு கொடுத்து அவ வயித்துல இந்த குழந்தை இருக்கக்கூடாது. அத அபார்ஷன் பண்ணிருங்கன்னு சொல்லி டாக்டர் கூட பேசிட்டு இருக்க. இந்த சைடு பார்த்தா நம்ம ஆளு டாக்டருக்கு காசு குடுத்து கரெக்ட் பண்ணி வச்சிருக்கா. இப்ப உள்ள உட்கார்ந்துட்டு இவங்க எல்லாம் சீட்டாடிட்டு இருக்க. அந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா, "மேடம் உங்கள நினைச்சு ரொம்ப கவலையா இருக்காங்கன்னு சொல்ல, அதுக்காக தானே உங்களுக்கு காசு குடுத்தேன்னு" இவ ஜாலியா விளையாடிட்டு இருக்க. அந்த இதுக்கு அந்த பொண்ணு காசு குடுத்த டாக்டர் வந்து இந்த டாக்டர மயக்கம் போட வச்சுட்டு ஹீரோயினோட குழந்தைய அபார்ஷன் பண்ண பார்த்துட்டு இருக்க. இந்த சைடு உங்க ஃபேமிலி எல்லாம் பயங்கர டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் மயக்கத்துல இருக்க மாரி நடிச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா, அவ எக்ஸோட பொண்டாட்டியும் வந்துடுறா. இப்ப வந்து என் வாழ்க்கை நாசமா போனதுக்கு காரணம் நீதான். கண்டிப்பா உன்ன சும்மா விட மாட்டேன்னு சொல்ல
அந்த மிங்கும் இவ கூட சேர்ந்துக்கிட்டு அவன் உன் மேல பைத்தியமா இருக்கானா அது காரணம் அந்த குழந்தைதான். அந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணிட்டா போதுன்னு இவளுங்க 2 பேரும் பேசிட்டு ஹீரோயினோட குழந்தைய கொலை பண்ற மாதிரி வர ஒழுங்கா தள்ளி போயிருங்கன்னு ஹீரோயின் அவங்க 2 பேரையும் புடிச்சு கீழே தள்ளி விட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவும் அவனோட ஃபேமிலியே வந்துடுறாங்க. இப்ப அவங்கள பார்த்த உடனே இவங்க எல்லாம் நல்லவங்க மாதிரி நடிச்சிட்டு இருக்க. ஹீரோவோட அம்மா பாத்தீங்கன்னா, "நீ எல்லாம் ஒரு பொண்ணா? உன் பேச்ச நம்பி என் மருமக கூடவே நான் சண்டை போட்டேன். ஆனா நீ இந்த அளவுக்கு கேவலமா இருப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு" அவ கூட சண்டை போட்டுட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "நான் அந்த டாக்டர் கூட பேசிட்டு இருந்ததெல்லாம் ஓகே. ஆனா இந்த டாக்டர் மயக்கம் போடும்போது எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. அதனாலதான் என் புருஷனுக்கு சிக்னல் குடுத்து எல்லாரையும் இங்க கூட்டு வர சொன்னேன்னு" சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "இவங்க எல்லாரையும் புடிச்சு ஜெயில்ல போடுங்க. இவங்க 2 பேரும் இந்த இடத்துல இருக்கக்கூடாது. காலம்புறம் ஜெயில்ல தான் இருக்கணும்னு" சொல்ல ஹீரோவோட ஆளுங்கள அவங்கள கூட்டு போயிடுறாங்க. இப்ப இவங்க போனதுக்கு அப்புறம் இவ ஓடி வந்து ஹீரோவ கட்டி பிடிச்சுட்டு, "நல்ல வேளை நீ வந்துட்டேன்னு சொல்ல, என் பொண்டாட்டிக்கு குழந்தைக்கு எதுவும் ஆக விட மாட்டேன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவ்ள பாத்தீங்கன்னா ஹீரோவோட அம்மாவ பாத்து, "ஆன்டி எத நினைச்சு கவலைப்படாதீங்க. நானும் குழந்தையும் நல்லபடியா தான் இருக்கோம்னு" இவ சொல்ல, இவ இப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க அம்மாக்கு நிம்மதியா இருக்கு. இப்ப அப்படியே கட் பண்ணா எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பாட்டி பாத்தீங்கன்னா, "உன்னால என் பேர குழந்தை உயிருக்கே ஆபத்தாயிருக்கும். உன் மருமக பேச்ச நம்பாம கண்டவ பேச்ச நம்பிட்டு இருந்ததுக்கு உனக்கு கண்டிப்பா தண்டனை இருக்குன்னு" ஹீரோவோட அம்மாக்கு தண்டனை குடுத்துட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயினுக்காக சமைச்சுட்டு இருக்க. என் ஹஸ்பண்டா எனக்காக சமைக்கிறதுன்னு இவ கேட்கிறா. ஆமா, என் குழந்தைக்கு பொண்டாட்டிக்கு என் கையால சமைச்சு குடுக்கணும்னு ஆசையா இருக்குன்னு ஹீரோ சமைச்சுட்டு இருக்க. இவ ஹீரோவ கட்டி பிடிச்சுட்டு, "உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். உண்மையாவே நீ என்ன காதலிக்கிற?" அப்படின்னு சொல்லி கேட்க. ஆமா. உண்மையாவே நான் உன்ன காதலிக்கிறேன் தான். எப்ப நான் கூட ஒண்ணா ஸ்டே பண்ணனோ, அப்பயிலேருந்து உன்ன காதலிக்க ஆரம்பிச்சுட்டேன். நீ என்னோட பொண்டாட்டின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த காதல் இன்னும் அதிகமாயிடுச்சுன்னு சொல்ல, இவ சொன்னத கேட்ட உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, நானும் உன்ன ரொம்ப காதலிக்கிறேன்னு சொல்லி 2 பேரும் ஒண்ணா சமைச்சுட்டு இருக்காங்க. இப்போ நைட் ஆகுது. நைட் ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின ஒரு இடத்துக்கு கூட்டு வந்து அவளுக்கு ப்ரப்போஸ் பண்றதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, "உன் கூட சந்தோஷமா சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன். இந்த வாழ்க்கைய உன் கூடவும், நம்ம குழந்தை கூடவும் ஒண்ணா சேர்ந்து காலம்பூரா சந்தோஷமா வாழணும். என்னோட ப்ரப்போசல அக்செப்ட் பண்ணிக்க உன்ன நல்லபடியா பாத்துக்குவேன்னு" சொல்ல, இவ்ளோ சந்தோஷமா அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அவங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து வானத்துல வான வேடிக்கை பார்த்துட்டு, சந்தோஷமா அவங்க வாழ்க்கைய வாழ ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் இப்படி வாழ்றதோட தான் இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா புடிச்சிருக்கா, பிடிக்கலையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. அடுத்த ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்கள வந்து பார்க்குறேன். பாய்.